ஓகே, நம்ம இந்த பேஷன் வீக், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தியாக பலியாக மனித குலத்திற்காக மரித்த இந்த கடைசி வாரத்தை, அந்த ப்ரிப்பரேஷன் வீக்கை பேஷன் வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்திற்காக அவர் என்ன செய்தாரு? ஆயத்தப்பட்டார். He prepared himself. இந்த எக்ஸாம் சீசன்ஸில் பிள்ளைங்க என்ன செய்தாங்க? எல்லாரும் உட்காந்து படித்தாங்க. நல்ல பிள்ளைங்க வருஷம் முழுசும் என்ன செஞ்சாங்க? அதுக்காக ப்ரிப்பேர் ஆனாங்க. உருப்படி இல்லாத பிள்ளைங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஓகே, பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீச்சல் அடிச்சாவது என்ன செய்யணும்? உயிர் தப்பிக்கணும்னு விரும்புகிறவங்க என்ன செஞ்சாங்க? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடியாவது படித்தாங்க. அது என்னன்னு சொல்கிறோம்? அதை ப்ரிப்பரேஷன் இல்லையா? நல்லா ப்ரிப்பேர் ஆனியா அப்படின்னு கேட்குறோம். கவனிங்க, இந்த பேஷன் வீக்கில் உலகமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணத்தை அவங்க என்ன செய்கிறாங்க? அண்ணாந்து பார்க்குறாங்க. அந்த பாதை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கடந்து சென்ற அந்த மனநிலை, இது எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க? தியானிக்கிறாங்க. ரொம்ப பாரம்பரிய திருச்சபைகளுக்கு இது ரொம்ப பக்தியாக என்ன செய்வாங்க? ரொம்ப பயபக்தியாலாம் இதை என்ன செய்வாங்க? இதை ஆசரிப்பாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அப்படின்றது இட் வாஸ் எ பிளான்ட் event. அது தேவனால் உலகம் துவங்குவதற்கு முன்பதாகவே திட்டமிட்ட ஒரு காரியம், ஒரு சம்பவம். எதர்ச்சியாக பை ஆக்சிடென்ட்டாக அது என்ன செய்யல? அது நடக்கல. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்டுடைய லைஃப்பை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சாப்டரும், ஒவ்வொரு இவெண்ட்டும் பை ஆக்சிடென்ட்டாக எதுவுமே நடக்கலை. எல்லாமே தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி நடந்தது. அப்போ அவருடைய மரணமும் தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி நடந்தது. அவருடைய மரணத்து நேரத்தில் அவர் பயத்தினால, கலக்கத்தினால, சரீர ரீதியாக அந்த உணர்ச்சிகள்லாம் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு பயந்துக்கிட்டு, கை காலில் நடுங்கிக்கிட்டு, ஐயோ அப்படின்னு சொல்லியெல்லாம் அவர் என்ன செய்யலை? மரணத்தை அவர் சந்திக்கலை. அந்த பாடை குறித்து அவர் என்ன செஞ்சார்? கலங்கினார். அந்த பாடின் வேதனையை பார்த்து என்ன செஞ்சது? அவர் மாம்சத்தில் இருந்ததுனால அந்த வலி, வேதனைகள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஒரு பிசாசை பார்த்தோ அல்லது ஒரு பயந்துக்கிட்டு அலறிக்கிட்டு ஐயோ அப்படின்லாம் சொல்லி அவர் மரணத்திற்காக என்ன செய்யலை? அவர் ஆயத்தப்படலை. மரணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட்டார் தெரியுமா? 3 காரியங்களோடு. ஒன்று, டோட்டல் சரண்டர். 100% முற்றிலும் தன்னைத்தானே அதற்காக ஒப்புவித்து மரணத்திற்காக என்ன செய்தார்? ஆயத்தப்பட்டார். 2வது, அன்பு நிமித்தம். அவருடைய இருதயத்தில் என்னதான் நிரம்பி இருந்துச்சு? அன்பு நிரம்பி இருந்துச்சு. அந்த அன்பு மரணத்திற்கு அவர் என்ன செஞ்சிச்சு? ஆயத்தப்பட்டது. 3வது, நோக்கம், பர்பஸ். என்னுடைய மரணம் என்னத்தை உருவாக்கும், என்னத்தை நிறைவேற்றும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா? பர்பஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த பர்பஸ் அவரை மரணத்திற்கு ஆயத்தப்படுத்தியது. இன்னைக்கு இந்த வேத பாட பகுதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்திற்கு அவர் எப்படி ஆயத்தப்பட்டார்? How he prepared. ஏன்னா நாமளும் இப்போ ஆயத்தப்படணும். இன்னும் ஒரு சில நாட்களில் என்ன செய்யணும்? நாம் வரவிருக்கிற பெரிய வெள்ளி அல்லது புனித வெள்ளி, அதுக்கப்புறம் ஈஸ்டர், ரெசரக்ஷன் சண்டே, இதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தப்படணும். We have to prepare. We need to realize the principle, the cross comes before the crown. அதாவது சிலுவைக்கு அது தாண்டி தான் நமக்கு என்ன இருக்குது? ஒரு கிரீடம் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். சிலுவைக்கு முன்னாடி கிரீடம் இல்லை, சிலுவைக்கு அப்புறம் தான் என்ன வருது? கிரீடம் வருது. அப்போ கிரீடத்திற்கு முன்னாடி என்ன வருது? சிலுவை வருது. இயேசுவின் சிலுவை நிமித்தம் தான் நம்முடைய தலையின் மேலே என்ன வைக்கப்படுகிறது? கிரீடம் வைக்கப்படுகிறது. நித்திய வாழ்க்கை அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு கேரண்டி. யாருக்கு? இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்களுக்கு. ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஆர் கம்ஸ் ஆஃப்டர் த கிராஸ். இயேசுவின் சிலுவை தான் எல்லாத்திற்கும். அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இயேசுவின் சிலுவை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு என்னவா இருக்குது? அது அஸ்திபாரமா, அடித்தளமா அது இருக்குது. அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல நிறைய கிறிஸ்மஸ்ல, ஈஸ்டர் காலங்கள்லாம் இருந்திருக்கிறதுனால எவ்வளோ ப்ரிப்பேர் ஆவாங்க, மனதளவில் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு தெரியாது. ஆனால் பொருளாதார ரீதியாக, வாழ்வின் நடைமுறை வாழ்க்கையில், லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸில்,
அல்லது அவங்களுடைய அந்த சீசனல் அந்த ப்ரிப்பரேஷன்ஸில் அவங்க ரொம்ப ரொம்ப கவனம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏப்ரல் வந்தாலே வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் மாற்றப்படும். எதை முன்னிட்டு மாற்றப்படும் தெரியுமா? எல்லாம் ஈஸ்டரை முன்னிட்டு. அவங்களுடைய ஈவன் அவங்க டிவியில் வச்சிருக்கிற அந்த பொம்மைகளை கூட, அல்லது அந்த பெயிண்டிங்கோ அல்லது ஆர்ட்டோ, ஈவன் ஏன் அவங்க வீட்டில் போடுற அந்த டேபிள் கிளாத்து அந்த கலர் கூட எல்லாமே எந்த கலர்ஸாக இருக்கணும்? ஈஸ்டர் கலராக இருக்கணும். ஈஸ்டர் கலர்னா என்னது? எனக்கு தெரிஞ்சு ஈஸ்டருக்குன்னு ஒரு கலர் இருக்கான்னு தெரில. ஆனால் எல்லாரும் ஈஸ்டருக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுவாங்க? பிங்க் யூஸ் பண்ணுவாங்க, ஒயிட் யூஸ் பண்ணுவாங்க, பர்பிள் யூஸ் பண்ணுவாங்க, எல்லோ யூஸ் பண்ணுவாங்க. அதாவது லைட் பேஸ்டல் கலர்ஸ். இது எப்படி இது உருவாச்சுன்னு எனக்கு தெரில. பட் ஈஸ்டருக்குன்னு ஒரு கலர் இருக்கா? ஆமாம், வெஸ்டில் இப்படி தான் அவங்க என்ன செய்வாங்க. அமெரிக்கா போன்ற தேசங்கள்லாம் ஈஸ்டருக்கு எப்படி ஆயத்தப்படுவாங்க? பொருட்களால், கண்களால் பார்க்கிறவைகளை வைத்து என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுவாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு பெரிய குடும்பங்களெல்லாம் போய் பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெசர்வேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா ஈஸ்டர் அன்னைக்கு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் வெளியில் போய் சாப்பிடுவாங்க. அப்போது வெளிநாட்டின் சிஸ்டம் பிரகாரம் என்ன செய்யணும் நீங்கள்? ஏன்னா நம்மளை போல் ஒரு ஏரியாவுக்கு 10 ரெஸ்டாரண்ட் 20 ரெஸ்டாரண்ட்லாம் இருக்காது. மேபி 1 or 2 3 ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்கும். முழு டவுனே அங்கே போனால் என்ன ஆகும்? இடம் இருக்காது. அதனால ப்ரீ ரெசர்வேஷன்லாம் பண்ணணும். இப்படி ஒரு சில பேர் ஆயத்தப்படுவாங்க. புது துணிகள் கிறிஸ்மஸ்க்கு எப்படி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஈஸ்டருக்கு எடுப்பாங்க. அதற்கான ஆயத்தங்கள், குட் ஃப்ரைடேக்கு அதற்கான ஆயத்தங்கள். ஸ்ப்ரிங் கிளீனிங்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் கிளீனிங்னா வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் எரிஞ்சு, ஒன்று கொண்டு போய் குப்பையில் எறியணும், இல்லைன்னா கொண்டு போய் குட்வில்னா என்னது, பழைய ரீசைக்கிளிங் அல்லது ஏழை கடைகள் இருக்குது, அங்கே கொடுத்தீங்கன்னா ஏழை எளியவர்கள் அங்கே போய் என்ன செய்வாங்க, அதை இப்போ 100 ரூபா ஒரு சட்டைனா அங்கே 10 ரூபான்னு விற்பாங்க. அப்படி ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணுவாங்க. ஃபீஸ்டிங், இன்னும் நிறையா நான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இயேசு எப்படி ஈஸ்டர் குட் ஃப்ரைடேக்கு ஆயத்தப்பட்டார்? இயேசு குட் ஃப்ரைடேக்கும் ஈஸ்டருக்கும் எப்படி ஆயத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மரணத்தை எதிர்நோக்கி. எதை எதிர்நோக்கி? மரணத்தை எதிர்நோக்கி. He looked forward towards death. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, he embraceனா கட்டி பிடிக்கிறது. நாம இன்னைக்கு கிறிஸ்மஸ், ஈஸ்டரையும் குட் ஃப்ரைடேயும் கொண்டாடுவதற்கு, அதில் கொண்டாடுற என்ன இருக்கு, நினைவு கூறுவதற்கு இன்னைக்கு என்னென்னமோ ஆயத்தங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு எப்படி ஆயத்தப்பட்டார்? மரணத்தை கட்டி பிடிப்பதற்கு, மரணத்தை சந்திப்பதற்கு அவர் என்ன செய்தார்? அவர் இந்த கடைசி வாரத்தில் ஆயத்தப்பட்டார். இன்னும் புரிகிற வார்த்தையில் உங்களுக்கு சொல்லணும்னா கவனிங்க, அவர் தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் அவர் ஆயத்தப்படுத்தலைங்க, தன்னுடைய ஆத்மாவையும் அவர் என்ன செய்தாரு? ஆயத்தப்படுத்தினார். குட் ஃப்ரைடே சந்திப்பதற்கு, ஈஸ்டரை சந்திப்பதற்கு இயேசு தன்னுடைய சரீரத்தை மாத்திரம் அவர் ஆயத்தப்படுத்தலை, எதையும் ஆயத்தப்படுத்தினார்? தன்னுடைய ஆத்மா, மனதளவில். கவனிங்க, எந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் சிலுவையை பார்த்து சிலுவையை விட்டு தூர ஓட நினைப்பானோ விரும்புவானோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் சிலுவையை நோக்கி ஓடினார். நான் இவ்வளோ நேரம் சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கல. எப்படி இயேசு குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு ஆயத்தப்பட்டார் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ பிக்சர் பண்ணி பாருங்க உங்களுடைய மனசுல அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி. ஒருத்தன் சிலுவையை பார்த்தா அதை விட்டுட்டு என்ன செய்வான்? தூர ஓடுவான். ஆனால் இயேசு எப்படி ஆயத்தப்பட்டுட்டு இருந்தாரு? அதை நோக்கி ஓட, அதன் அண்டை, அதற்கிட்ட, அதை தழுவதற்காக இயேசு என்ன செய்தாரு? ஆயத்தப்பட்டுட்டு இருந்தார். அப்போ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட நாம எப்படி குட் ஃப்ரைடேக்கு ஆயத்தப்படலாம்? சொல்லுங்க, நாம குட் ஃப்ரைடேக்கு எப்படி ஆயத்தப்படலாம்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அல்லது என்னுடைய ஸ்டடியுடைய தலைப்பு Preparing for the Cross, the road to Good Friday. சிலுவைக்கு தயாராகுதல், புனித வெள்ளிக்கான பாதை அல்லது பெரிய வெள்ளிக்கான பாதை. Preparing for the cross and the road to Good Friday. எப்படி நம்ம ஆயத்தப்படலாம்? அதை நம்ம இயேசுவின் வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்து
இயேசு எப்படி ஆயத்தப்பட்டார், அப்போ நாமளும் இந்த குட் ஃப்ரைடேக்கு எப்படி ஆயத்தப்படலாம். படிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா எல்லாரும்? முதலாவது காரியம் லூக்கா 22வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 22:42 இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தகப்பனே, பிதாவே, இது உமக்கு சித்தமானா இந்த பாத்திரத்தை, எந்த பாத்திரத்தை? இந்த துன்பம், இந்த மரணம், இந்த வேதனை அப்படின்ற பாத்திரத்தை என்னிலிருந்து என்ன செஞ்சிருங்க? எடுத்துருங்க. இயேசு என்ன ஜெபிக்கிறார் பாருங்க. பிதாவே, இது உமக்கு சித்தமானா ப்ளீஸ் டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. இந்த துன்பப்பட போகிற இந்த சிலுவை அப்படின்ற ஒரு வேதனைய உமக்கு சித்தமா இருந்தா என்ன செஞ்சிருங்க? என்னிலிருந்து எடுத்துருங்க. ஆனாலும் yet I want your will to be done. இது நான் விரும்பினாலும், இதை நான் ஜெபித்தாலும் என்ன நடக்கட்டும் தெரியுங்களா? உங்களுடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன் சித்தம் இல்லை, யார் சித்தம்? உம்முடைய சித்தம் நடக்கட்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த திருச்சபையில் ஒரு தடவை உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணேன். The hardest prayer you can pray. நீங்க ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஜெபம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஞாபகம் இருக்கு இல்லைன்னா நெட்ல போய் தேடி பாருங்க, அந்த வீடியோ இருக்கும். இயேசு அங்க ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்துருங்க. ரிமூவ் திஸ் கப். அதை எப்படி சொல்றார், அந்த ஜெபத்தை எப்படி ஜெபித்தார் அப்படின்றத உங்களுக்கு நான் பேரஃப்ரேஸ் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. அதாவது நடைமுறை வாழ்க்கையில அந்த இயேசு பேசுற அந்த டயலாக் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அப்பா, தகப்பனே, நீங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க இந்த கப்பை. என்ன கப்பு? மரணம், சஃபரிங் அப்படின்றத பிடி அப்படின்னு கொடுத்துருக்கிறீங்க. நான் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதை உமக்கு சித்தமா இருந்தா இந்த கப்பை என்ன செஞ்சிருங்க? திருப்பி எடுத்துருங்க. பட் ப்ளீஸ் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா அந்த வேதனையை பார்த்து அது எப்படி இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியும். அந்த துன்ப பாதைகளை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது இது வேணான்னு தான் தோணுது. ஆனா அங்க நிப்பாட்டுறார். உங்க மனசுல என்னத்தை கொண்டு வரேன் அப்படின்றத the comparative study of the parallels of the will. இயேசுவின் சித்தம் ஒரு பக்கம் பேசுது, ஆனா அந்த சித்தம் கூட ஒரு எல்லை கிட்ட வந்தவுடனே எல்லையை மீற மாட்டேங்குது. இயேசு அங்க வந்து சொல்றாரு ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார், காமா போடல. சொல்றாரு, ஆனா ஆண்டவரே, நான் விரும்புகிற காரியம் இல்ல, நாட் வாட் ஐ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். நீங்க என்ன விரும்புறீங்க? தேவன் என்ன விரும்புறாரு? பைபிள் அழகா சொல்லுது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்காக அனுப்பிட்டார். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அது தெரியும் இருக்கு. ஆனாலும் ஒரு பக்கம் இதை எப்படி நாம கடந்து செல்லுவோம் அப்படின்ற ஒரு பயம், கவலை இருந்தாலும் அந்த பயம், கவலைகள், அந்த எண்ணங்கள், சுய விருப்பங்கள் எல்லாமே ஒரு எல்லைக்கு மேல தாண்டி போக விடல. அங்க இருந்து யாருடைய சித்தம் நடைபெறட்டும்? பிதாவினுடைய சித்தம். ஹல்லேலூயா. will, your will, not my will. will அப்படின்னா என்னது? தெலேமா அப்படின்ற கிரேக்க வார்த்தை. தெலேமா. willனா என்னது? விருப்பம் அல்லது தேர்வு. a will, a desire or a choice. இங்க இயேசு பாருங்களேன், அவருடைய விருப்பத்தை, அவருடைய தேர்வை அங்க எப்படி கொண்டு வராரு? இது என் விருப்பம். 2-3 உங்க முன்னாடி கொண்டாந்து வைக்கிறாங்க. என்னத்தை கொண்டு வைக்கிறாங்க? மதியானம் கர்ட் ரைஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பிரியாணி கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது யார் கையில இருக்குது? உங்க கையில இருக்குது. அங்க இருக்கிறதுல நீங்க என்ன செய்றீங்க? சூஸ் பண்றீங்க. அவருடைய திட்டத்தை கொண்டு போய் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க நான் சொல்ல. யூ சூஸ். உங்களுடைய திட்டம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அது இவருக்கும் தெரியும். அங்க சொல்றாரு பாருங்க, சாய்ஸ் ஆண்டவரே, உங்க சாய்ஸ். இங்க இயேசு தன்னை முழுசா 100% அங்க சப்மிட் பண்றாரு. அங்க அவருடைய ஹியூமன் வில், அங்க அது வந்து டிவைன் வில் கிடையாது. அங்க அந்த ஜெபத்தம் ஜெபித்தது வந்து என்னது? அந்த டிவைன் வில் கிடையாது, அது ஹியூமன் வில். ஏன்னா சரீரத்துல தானே பாடு அனுபவிச்சாரு.
அவர் தேவகுமாரனா இருக்கும் போதும் தேவகுமாரனா போய் அதை என்ன செய்யல, அந்த பாடுகளை அனுபவிக்கல. மனுஷகுமாரனா தான், ஒரு ஹியூமன் பீங்கா தான் என்ன செஞ்சாரு. அப்போ இந்த ஜெபம் வந்து ஒரு ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, ஒரு ஹியூமன் வில்ல இருந்து இந்த ஜெபம் என்ன செய்தாங்க, மேல எழும்புது. ஆனா அந்த ஹியூமன் வில்லு கூட, அது இயேசுவே ஜெபித்தா கூட, அந்த டிவைன் பிளான் ஆஃப் த ஃபாதர் அப்படின்னு வரும்போது அதை தாண்டி போறதுக்கு என்ன கிடையாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, போக முடியாது. அந்த இடத்துல வந்து அவர் நமக்கு சொல்லி தரார் பாருங்க, சப்மிஷன்னா என்ன அப்படின்றத நம்ம இது நீங்க இது வரைக்கும் கற்றுக்கவே இல்லைன்னா இயேசுவின் கடைசி ஜெபத்துல இருந்தாவது கத்துக்காங்க. எப்படி தேவ திட்டத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அது இயேசுவா இருந்தா கூட அந்த தேவ திட்டத்துக்கு அது என்ன செய்யணும், அது ஏன்னா அது மனுஷ அந்த விருப்பத்திலிருந்து அது வரும்போது எல்லா மனுஷ திட்டமும் மனுஷ விருப்பமும் மனுஷ பார்வையும் தேவ திட்டத்திற்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, அது நிக்க முடியாது. பாடம் நம்பர் 1, how Jesus prepared for the Good Friday. He prepared with complete surrender, a total surrender. எப்படி இயேசு அந்த பெரிய வெள்ளிக்கிழமை அந்த தன்னுடைய மரணத்திற்காக எப்படி ஆயத்தப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100க்கு 100 தன்னை சரணடைய செய்து, தன்னை 100க்கு 100 தேவ திட்டத்திற்கு ஒப்புவித்து, என் திட்டம் அல்ல ஆண்டவரே, திட்டம் சித்தம் என்ன செய்யட்டும், நடைபெறட்டும். பாடம் நம்பர் 1, prepare. அப்ப நாம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? Let us prepare for the Good Friday with complete surrender. அதான் பாடம் நம்பர் 1. இன்னும் இருக்கிற ஒரு 3 நாளைக்குள்ள நாம எப்படி இந்த பெரிய வெள்ளியை நாம சந்திக்க கூடும், இந்த இருக்கிற 3 நாளையில நாம எப்படி ஆயத்தப்படணும் தெரியுங்களா? நம்முடைய எல்லா சித்தங்களையும் எல்லா விருப்பங்களையும் இயேசுவை போல ஆண்டவருக்கு முன்னாடி கொண்டு போய், ஆண்டவரே இதெல்லாம் நான் நினைக்கிறேன், இதெல்லாம் செய்யணும்னு விரும்புறேன், ஆனா நான் சூஸ் பண்ண விரும்பல, நீங்க என்ன செய்யுங்க, உங்க திட்டத்தை சூஸ் பண்ணுங்க. The word, இந்த வார்த்தை, இந்த தெலேமா அப்படின்ற வார்த்தை, it reveals intimate deliberate surrender. அதான் எழுதிக்காங்க இங்கிலீஷ் மீனிங், intimate deliberate surrender. அதாவது சும்மாலாம் அந்த அர்ப்பணிப்பு வரல, ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்துச்சு அங்க ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியம் அங்க இருந்துச்சு. அந்த நெருக்கமான ஐக்கியத்தின் பலனாக வேண்டும் என்ற சரணடைதல், அதுதான் அந்த தெலேமான்ற வார்த்தையுடைய அர்த்தம். இயேசு அங்க ஜெபிக்கிற ஜெபத்தின் பின்னாடி 2 அம்சங்கள் இருந்துச்சு. முதலாவது நெருக்கமான ஆழமான உறவும், 2 வேண்டும் என்ற சரணடைதல். மீனிங், first there was an intimate relationship. எப்படி நம்மளால தேவனுக்கு முன்பதாக வந்து 100% இயேசுவை போல சரணடைய முடியும்? அப்படி அடையணும்னா முதலாவது நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும், ஒரு நெருங்கின உறவு இருக்கணும். நெருங்கின உறவு இருந்தாதான், ஒருத்தரோட நீங்க பேசவே இல்லைன்னா அவங்க உங்களை குறித்து என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உங்க வாழ்க்கையில அவங்களுடைய திட்டங்கள் என்னன்னு சொல்லி உங்களால சொல்ல முடியுமா? உறவே இல்லைன்னா நீங்க எங்க கீழ்ப்படிவீங்க, எங்க சரணடைவீங்க? அந்த தெலேமா அப்படின்ற கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பதாக நம்முடைய சுய சித்தங்களை திட்டங்களை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு, இயேசுவே நீங்க சொல்றத நான் செய்யறேன், ஆண்டவரே எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குது, இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது இல்லையா, நான் கட்டினா யாரை தான் கட்டுவேன், உங்களை தான் கட்டுவேன், இதுதான் உங்க சித்தம், ஓகே குட். பட் அதை கொண்டு போய் இயேசுவின் முன்னாடி வச்சுட்டு எப்படியாவது, ஐயோ ஆண்டவரே எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும்லாம் கெஞ்சக்கூடாது. என்ன கூடாது? கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, ஆண்டவரை நீங்கள் சூஸ் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க, எனக்கு நலமானது எது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அப்படி சூஸ் பண்ணக்கூடிய அந்த 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 ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, இயேசுகிட்ட முதல்ல போக மாட்டீங்க. 2வது, அப்படி இயேசுகிட்ட போனா கவனிங்க, 2 முக்கியமான காரியம். முதலாவது, சரி எப்படி அடிச்சு பிடிச்சி இயேசுகிட்ட நான் போயிடுறேன், தேவன்கிட்ட போயிடுறேன், நான் ஆண்டவர் முன்னாடி என் சித்தத்தை என்ன செஞ்சிடறேன், கொண்டு போயிடுறேன். கொண்டு போயிட்டு உங்க பேச்சுவார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, உங்க ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெபத்துல என்ன இருக்கணும், வேண்டும் என்ற சரணடைதல். எழுதி வச்சுக்கோங்க. ஏன் என் முகத்தை பாக்குறீங்க? உங்களால போய் இதெல்லாம் படிச்சுட்டு எழுதிட்டு வர முடியுமா? அந்த வார்த்தை அங்க உபயோகித்த வார்த்தை, இயேசுவின் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தையின் அர்த்தத்தை சொல்றேன். ஆண்டவரே நான் வேணும்னு தான் கொண்டாந்து என்னையே என்ன செய்யறேன், சரணடைக்கிறேன், எனக்கு வேற வாய்ப்பு இல்லை, I have no other option.
சரி, ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்கலன்னா நம்ம இஷ்டப்படி பண்ணலாம் அப்படின்லாம் வந்து இயேசு அங்க என்ன செய்யல, ஜெபம் பண்ணல. அப்படி நினைச்சிருந்தா பண்ணிருக்கலாம். ஆனா பாருங்க, வேண்டும் என்ற சரணடைதல். அதாவது வேணும்னு, என்னால இது முடியும், பட் ஆனால் நான் செய்ய விரும்பல. என்னால போக முடியும், ஆனா நான் போக மாட்டேன். என்னால இதை பண்ண முடியும், ஆனா என்ன செய்ய மாட்டேன். ஏன்னா வேணும்ட்டு நீங்க அந்த முடிவு எடுக்கிறீங்க. நான் பண்ண மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா யாருக்காக வெயிட் பண்றேன்? கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். யோவான் 12வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு சொல்றாங்க, now the time has come for the son of man to enter his glory. அவருடைய மரணத்தை குறித்து அவர் எப்படி ப்ரிப்பேர் ஆயிருக்கிறார் அப்படின்றத யோவான் எப்படி எழுதுறான் பாருங்க. அவன் சொல்றான், இயேசு சொன்னார், டைம்ஸ் அப். ஆனா என்னது, பிள்ளைங்களும் ஆடிட்டு இருப்பாங்க, திடீர்னு பெல் அடிக்கும், டீச்சர்ஸ் போய் என்ன சொல்லுவாங்க, டைம் அப் டைம் அப். அப்படின்னா என்ன அர்த்தம்? பேக் பண்ணு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, ஆட முடியாது. அதாவது ஆட முடிஞ்சாலும் உனக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. அதாவது உன்னால முடியும், நினைச்சா நீ ஆடலாம். ஆனா ஒரு ரூல் அப்படின்னு இருக்குது, ஒரு ரெகுலேஷன் அப்படின்னு இருக்குது, ஒரு திட்டம், ஒரு 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 பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு இருக்குது. அதன்படி உன் நேரம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. ஏசு அந்த வார்த்தையை எடுத்து அங்க சொல்றார், டைம் இஸ் அப், முடிஞ்சிருச்சு. என்ன டைம்? ஒரு நேரம் முடியுது, இன்னொரு நேரம் துவங்குது. என்ன நேரம் துவங்குது? மனுஷகுமாரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய மரணத்தை குறித்து. அவன் சிலுவை அப்படின்றது சும்மாலாம் வரல. இயேசு சிலுவைக்காக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு? ஆயத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கிறார். இயேசு சிலுவையை போய் கட்டி பிடிச்சி அந்த அது வந்து இட் வாஸ் நாட் அ ட்ராஜிக் ஆக்சிடென்ட். அப்போ இந்த குட் ஃப்ரைடேக்கு ஆயத்தப்படுகிற நீங்க நிறைய பேர் புது கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இன்னும் ஞானஸ்தானம் கூட நீங்க எடுக்காதவங்களா இங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். பட் உங்களுடைய மனதுல சிலுவையை குறித்த ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஜீசஸ் வாஸ் பிளானிங். அந்த சிலுவையை நோக்கி போறதற்கு அவர் எப்படியா இருந்தாரு? ஆயத்தப்பட்டு இருந்தாரு. ஏன் ஆயத்தப்பட்டு இருந்தாரு? அது யாருடைய சித்தம்? அது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவ சித்தம்னா என்ன அர்த்தம்னா, ஏன் சித்தத்தை தூக்கி ஓரத்துல வைக்கணும். ஏன் சித்தத்தை எடுத்து என்ன செய்யணும்? நான் ஓரத்துல வைக்கணும். ஏன் விருப்பத்தை எடுத்து நான் என்ன செய்யணும்? ஓரத்துல வைக்கணும். தியாலஜியில நீங்க இயேசுவின் வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது 2 கான்செப்ட் வரும். நான் சொல்கிறேன், வேணா எழுதி வச்சுக்காங்க உங்களுடைய அறிவுக்காக. நான் இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், ஏன்னா இது நம்மளுடைய ஸ்டடிக்கு போனால் அது டைவர்ட் ஆகும். இயேசுவின் கீழ்ப்படிதலை குறித்து அதை 2ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, ஜீசஸ் இஸ் ஆக்டிவ் ஒபீடியன்ஸ், ஜீசஸ் இஸ் பாசிவ் ஒபீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ், பாசிவ். ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் கிளாஸில் ஒழுங்காக கவனிச்சவங்களுக்கு இந்த 2 வார்த்தையும் நான் சொல்கிறது என்னன்னு புரியும். ஆக்டிவ்னா என்னது, பாசிவ்னா என்னது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் ஸ்கூலுக்கே போனது இல்லையா? அல்லது ஸ்கூலுக்கு போய் ஃபிசிக்ஸில் முட்டை மார்க் எடுத்துறீங்களா? ஆக்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, பாசிவ் எனர்ஜி. ஆக்டிவ் ஸ்பீச், பாசிவ் ஸ்பீச். ஆக்டிவ் வேர்ப், பாசிவ். கேட்டிருக்கீங்களா? ஆக்டிவ்னா செயல்படுகிற, பாசிவ்னா செயல்படக்கூடிய வல்லமை இருந்தும் செயல்படாம அமைதியா இருக்கிற. That's what active and that's what's passive. இங்க இயேசுவின் கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுவாங்க. ஆக்டிவ் செயல்படுகிற கீழ்ப்படிதல், செயலற்ற கீழ்ப்படிதல். செயல்படுகிற கீழ்ப்படிதல்னா என்ன? அவருடைய வாழ்க்கையில பெர்ஃபெக்டா அவர் வாழ்ந்தார். அவர் மனுஷனா வாழும்போது எப்படியா வாழ்ந்தாரு? பெர்ஃபெக்டா வாழ்ந்தார். ஒரு குறை அவர்கிட்ட யாரும் கையை நீட்டி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. 100% பரிசுத்தமா அவர் என்ன செஞ்சாரு? வாழ்ந்தார். இது அவருடைய ஆக்டிவ் ஒபீடியன்ஸ். ஏன்னா ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவின் சித்தத்தை நடைமுறை வாழ்க்கையில என்ன செஞ்சாரு? வெளிக்காட்டினார். This is active obedience. அதே நேரத்தில் பாசிவ் ஒபீடியன்ஸும் இருக்குது இயேசுவின் வாழ்க்கையில. பாசிவ் ஒபீடியன்ஸ் எப்ப தெரியுங்களா? அவர் தியாக மரணம், தியாக பலியா மரித்தார் பார்த்தீங்களா? அது பாசிவ் ஒபீடியன்ஸ். செயலற்ற கீழ்ப்படிதல். செயல்படல, ஆனா என்ன செஞ்சாரு? கீழ்ப்படிந்தார். வாயை திறக்கல, திருப்பி அடிக்கல, திருப்பி அவனை குத்துல, திருப்பி அவனை அழிக்கல, ஆனா கீழ்ப்படிதலா அமைதியா. அதெல்லாம் முடியும் அவரால், ஆனா அதை செய்யாம செயல்படாமல் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். வேற என்னைக்காவது இதை குறித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது நான் இதை உங்களுக்கு இன்னும் விவரிச்சு சொல்றேன்.
ஸோ அப்போ குட் ஃப்ரைடே அப்படின்றது நாம என்ன செய்ய போறோம் அப்படின்றத காட்டிலும் இயேசு என்ன செய்தார் அப்படின்றத நம்ம அண்ணாந்து பார்க்க வேண்டும். இந்த நெக்ஸ்ட் 3 daysல நீங்க என்ன செய்யணும் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வெட்னஸ்டே இருக்குது, Thursday 2 full days இருக்குது உங்களுக்கு குட் ஃப்ரைடே நீங்க சந்திப்பதற்கு முன்பதாக. அப்போ இந்த குட் ஃப்ரைடே சந்திப்பதற்கு இன்னும் இந்த 2 நாள்ல முதலாவது பாடம் என்ன சொல்லி தரேன், நீங்க எப்படி குட் ஃப்ரைடேக்காக ஆயத்தப்படணும். இயேசுவை போல நம்முடைய சித்தங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்ம இப்ப யோசிச்சுட்டு இருக்கிறது, நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கிறது, இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், இயேசுவை போல பிதாவே இது உங்ககிட்ட வைக்கிறேன், நான் உங்ககிட்ட வைக்கிறேன், உங்க முன்னாடி வச்சிடுறேன், நீங்க என்ன செய்யுங்க, வழி நடத்துங்க. அல்லேலூயா. வெளிநாட்டில் எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு. அவர் பாப்பா நியூ கினி அப்படின்ற இடத்திற்கு அவர் ஊழியர் மிஷனரியா இருக்கிறாரு. அவர் அவங்களுடைய வைஃப் பிள்ளைங்கெல்லாம். அவர் வெளிநாட்டில் அவர் ஒரு சர்ச்சில் ஊழியராக இருக்கும் போது பைபிள் ஸ்கூல் போய் படித்தார். பைபிள் ஸ்கூலில் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஸ்டூடெண்ட், பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு ஒரு பயோலா யூனிவர்சிட்டி பேர் வந்து பயோலா. அந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் 3 months நான் க்ரீக் பேசிக்ஸ் வந்து டீச் பண்ணியிருக்கேன். நான் பயோலா யூனிவர்சிட்டி யூஎஸில் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இவர் அப்பப்போ போய் அங்கே ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வருவார். இவங்க அந்த பாப்பா நியூ கினி அப்படின்ற அந்த தீவுகளுக்கு மிஷனரியாக போகணுன்னு சொல்லி முடிவெடுத்தாங்களோ, அப்போ அந்த பயோலா யூனிவர்சிட்டியில் அவருடைய போஸ்ட் டாக்டரல் ஸ்டடீஸ்க்கான அது எவ்வளோ $thousands of dollars ஆகும், எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாயும். அவங்க சொன்னாங்க, இது நீ ஃபீஸ் பே பண்ணவே வேண்டாம், என்ன செய்ய, நீ இங்கே இருந்து இலவசமாக காலேஜில் கேம்பஸ்லேயே உனக்கும் உன் ஃபேமிலிக்கும் ஒரு குவார்ட்டர்ஸ் தரும், இங்கே இருந்து நீ என்ன செய், இங்கே டீச் பண்ணு, அதுக்கு ரிட்டர்னாக நீ என்ன செய்யலாம், இங்கே படிக்கலாம். எவ்வளோ ஒரு குட் ஆஃபர் இல்லையா? நீங்களும் நானாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இவ்வளோ ஏன் நானும் மாலியும் அமெரிக்கா விட்டு இங்கே இந்தியாவுக்கு வரும்போது, இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னதில்லை, பட் இந்த டாபிக் வர்றதுனால நான் சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது, ஜான் நாக்ஸ் யூனிவர்சிட்டி. ஜான் நாக்ஸ் யூனிவர்சிட்டியில் நான் விட்டுட்டு வர்ற அந்த ஒரு 3 daysக்கு முன்னாடி நான் வேலை செஞ்ச அந்த பைபிள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் அவங்க எவ்வளோ அந்த கதைலாம் உங்களுக்கு தெரியும், என்னை இருக்க முயற்சி செஞ்சாங்க, அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசியில் அவங்க சொன்னாங்க, ஜான் நாக்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து உனக்கு போஸ்ட் டாக்டரல் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனியே ஃபுல் என்ன செய்யும், ஸ்காலர்ஷிப் பே பண்ணும். எங்கே போவாத? இந்தியாவுக்கு போவாத. கேட்டிருக்கணும். ஜஸ்ட் ஜோக்கிங். உங்கள் வாழ்க்கையில் இப்படி உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய விருப்பங்களை சொரீர மாதிரி, இச்சை காட்டுற மாதிரி சாத்தான் நிறைய காரியங்கள் என்ன செய்வான், கொண்டு வருவான். ஆனால் அந்த சூழ்நிலைகள் ஆண்டவரே, இங்கே திரும்பி பார்த்தா இது ஆசை மாதிரி தெரியுது, இங்கே பார்த்தா ஏதோ ஆதாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் ஏன் திட்டம் இல்லை, யாருடைய சித்தம்? உங்கள் சித்தம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை யார் சொல்ல வைக்குவா தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். உங்களால சொல்ல முடியாது, உங்களால மாம்சத்தால சொல்ல முடியாது. எனக்கு வீடு கொடுக்குறாங்க, எனக்கு கார் கொடுக்குறாங்க, சொன்னாங்க உனக்கு வீடு தரேன், உனக்கு என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில். ஐ வாஸ் ஸ்டில் இன் மை 20s. நான் யோசித்து பாருங்க, 20sல நீ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகணுமா, எடுத்துக்கோ, இந்த கார் சாவி. இப்படி மாம்சத்தில் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க, அதன் பின்னாடி போக தோணும். ஆனால் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கிட்ட அந்த ஆளுகையை கொடுத்தீங்கன்னா அவர் தேவ திட்டத்திற்கு நேராக உங்களை என்ன செய்வாரு, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இயேசுவை எப்படி வழி நடத்துறார் அப்படின்றத பாருங்க. ஏன் சித்தம் இல்லை ஆண்டவரே, யாருடைய சித்தம்? உங்க சித்தம். அப்போ நீங்களும் நானும் இந்த 2 நாட்கள்ல இந்த குட் ஃப்ரைடே சந்திப்பதற்கு முன்பதாக நாம இப்ப யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே என் வாழ்க்கையில அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள் என்ன? என்னுடைய எதிர்காலமா, என்னுடைய ஃபியூச்சரா, அல்லது நான் மனசுல இப்ப தோன்றி என் மனசுல தோன்றுகிறவைகளா, அல்லது என் வாழ்க்கையில இருக்கிற ஏதாவது ஒரு வலியா, ஒரு வேதனையா, ஒரு சூழ்நிலையா, அல்லது நிறைய பேருக்கு அது உறவுகளா இருக்கணும், ரிலேஷன்ஷிப்ஸா, வாட் எவர் இட் இஸ், அதை கொண்டு போய் தேவனுடைய சமூகத்துல வைக்க பழகணும். நீங்க இந்த ராத்திரியிலே நீங்க என்ன செய்யணும், அதை கொண்டு போய் தேவ சமூகத்துல வைக்கணும்.
What is trying to control you? ஒரு பொண்ணு உன்னை கண்ட்ரோல் பண்ணதா இருக்கலாம், அல்லது ஒரு வேலை உங்களை கண்ட்ரோல் பண்ணதா இருக்கலாம், அல்லது ஒரு பையன் உங்களை கண்ட்ரோல் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு லோன், அல்லது ஒரு ஃபைனான்சியல் இன்வெஸ்ட்மெண்ட், அல்லது ஏதோ ஒரு காரியம் இப்போ உங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அந்த கண்ட்ரோல் பண்ணுகிற காரியத்தை கொண்டு போய் யார் பாதத்துல வைங்கன்னு சொல்றேன் நானு? தேவனுடைய பாதத்துல வைங்க. அதை தான் நீங்க செய்ய முடியும். குட் ஃப்ரைடே சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சிருங்க. ஏன்னா அப்படி நீங்க செஞ்சாதான் உங்களால இயேசுவை போல என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில அடுத்த படிக்கு ஆயத்தப்பட முடியும். அப்போ நீங்க இன்னைக்கு ஜெபிக்கணும். வாட் இஸ் தட் ஒன் ஏரியா ஆஃப் மை லைஃப்? என் வாழ்க்கையில அந்த ஒரு பகுதி என்ன? எல்லாருக்கும் வேறுபடும். என் வாழ்க்கையில அந்த ஒரு பகுதி என்ன அப்படின்றத கவனமா பார்த்து தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் வைங்க. முதலாவது பாடம், prepare for Good Friday. என்ன சொன்னேன்? By complete surrender. நம்மையே நாம் கொண்டு போய் 100க்கு 100 தேவனுடைய பாதத்துல சரணடைந்து ஒப்புவிக்க வேண்டும். பாடம் நம்பர் 2, பிலிப்பியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 7, 8 திறந்து வச்சுக்காங்க. அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவின் மரணத்தை குறித்து அவருடைய வாழ்க்கையை எப்படி சொல்றான்? He gave up his divine privileges. இத போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் சொன்னேன். அவருக்கு இருந்த எல்லா உரிமைகளையும் அவர் என்ன செய்தார்? அவரு என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார். He took the humble position of a slave. ஒரு அடிமையின் ரூபத்தை, கோலத்தை என்ன செய்தார்? எடுத்தார். When the time came, எப்போ அந்த நேரம் வந்துச்சோ அந்த நேரத்துல he set aside the privileges. அதை கொண்டு போய் ஓரத்துல தூக்கி எறிஞ்சிட்டாரு. தூக்கி ஓரத்துல வச்சுட்டு யாருடைய கோலத்தை, யாருடைய ரூபத்தை எடுத்தாருன்னு பைபிள் சொல்லுது? ஒரு அடிமையின் ரூபத்தை. 8வது வசனம் சொல்லுது, அப்படி அடிமையின் ரூபத்தை எடுத்து தன்னைத்தான் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலில் தாழ்த்தினார். தேவனுக்கு தன்னை கீழ்ப்படிதலில் தாழ்த்தினார். He humbled himself in obedience before God. அப்படி தாழ்த்தி என்ன நடந்துச்சு அவருக்கு? ஒரு குற்றவாளியின் மரணத்தை அவர் என்ன செஞ்சார்? அவரு சந்தித்தார். He didn't claim any privileges. நிறைய privilege இருந்துச்சு, ஆனா எந்த privilegeயும் அவர் என்ன செய்யல? அவரு ஏற்றுக்கொள்ளல, எடுத்துக்கல. இன்ஸ்டெட் எப்படி வாழ்ந்தாரு? செல்ஃப்லெஸ்லனா எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? கெய்னோசென் அப்படின்ற வார்த்தை வெறுமையாக்கினார். emptied அப்படின்னா தன்னை ஒன்றுமில்லாமையாக மாற்றுவதுன்னு அர்த்தம். அப்படின்னா பிறந்தவன் பிச்சைக்காரன் கிடையாது, பிறந்தவன் அரசன். ஆனா அரசனா இருக்கும் போது வேணும்னே அவன் என்ன செய்யறான்? அரசனா இல்லாம பிச்சைக்காரனா என்ன செய்யறான்? மாற விரும்புறான். That's what's the meaning of kenosen. அந்த வார்த்தையில இருந்தா வந்தது kenosis, தன்னை தானே வெறுமையாக்குறார். அப்படின்னா அவர்கிட்ட இருக்கு. அதான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன நான் ஒரு சம்பவத்தை சொன்னேன். யோசித்து பாருங்க, ஒரு ராஜா தங்கம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறாரு. ஓரத்துல ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கிறான். ஏன் அந்த பிச்சைக்காரன் உட்காந்துட்டு இருக்கிறான்? அவன் நோ தப்பு செஞ்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? அவனுக்கு அந்த தண்டனை, நீ பிச்சைக்காரனா அங்க உட்காரணும். அந்த பிச்சைக்காரன் உடைய போட்டிருந்தா என்ன செய்யணும்? ரோட்ல போறவன் வரவெல்லாம் அவனை அடிக்கணும். ஏன்னா அவன் தப்பு செஞ்சு அவனுக்கு தண்டனையா உட்கார வச்சிருக்கிறாங்க அங்க. அதான் தண்டனை. போற வரவெல்லாம் அவனை அடிக்கணும், காரி துப்பணும், அவனை கேலி பண்ணணும். ஏன்னா அவன் என்ன பண்ணியிருக்கான்? தப்பு பண்ணி குற்றவாளியா அங்க அந்த ரோட்ல பிச்சை எடுக்க வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றத்தை அவன் மேல சாட்டின அல்லது அந்த தண்டனையை கொடுத்த அந்த ராஜா, அவர் எப்படி இருப்பாரு? பயங்கரமா ராஜ உடைகள்ல இருப்பாரு, தங்க கிரீடத்தை வச்சிருப்பாரு, ரோப்லலாம் என்ன இருக்கும்? விலை உயர்ந்த ஆபரணங்கள் இருக்கும். யோசித்து பாருங்க, அவர் திடீர்னு வந்து பாவப்பட்டுச்ச, இவன் பாவத்துல இருந்து இவனை மீட் கொள்ளலாம், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோட்ல இறங்கி அவருடைய எல்லாத்தையும் கலத்தி, ஆபரணங்களெல்லாம் கலத்தி அவன் மேல போடுறதும் இல்லாம, நீ போட்டிருக்கிற பிச்சைக்கார துணி ஏத்தா நான் போட்டுக்கிறேன், உன் குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன்னா, கவனிங்க, இப்படி ஏத்துக்கினதுனால திட்டத்தின்படி நியாயத்தின்படி அந்த ட்ரெஸ் போடுறவனுக்கு என்ன விழணும்? அடி விழணும், கல்லெறியணும், காரி துப்பணும், அவனை எட்டி உதைக்கணும், ஏளனமா பேசணும், திருட ரவுடி பையன் சொல்லணும். தப்பே பண்ணாத ராஜா வாலண்டியரா என்ன செய்யற? அதுதான் கெனோசென். இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்காங்க. இருந்துச்சு அவர்கிட்ட, ஆனா அதை எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சாரு? இறக்கி வச்சார்.
he laid aside his divine privileges but not the deity. அத ஞாபகத்துல வச்சுக்காங்க. தன்னுடைய தெய்வீக பாக்கியங்களை தான் ஒதுக்கி வச்சாரே தவிர தெய்வ தன்மை அவர் என்ன செய்யல, ஒதுக்கி வைக்கல. என்னது புரியுதா? தன்னுடைய தெய்வீக பாக்கியங்களை, பிரிவிலேஜஸ்ல ஸ்லாக்கியங்களை தான் என்ன செய்தாரு, ஒதுக்கி வச்சாரே தவிர அவர் இன்னும் ராஜா தான். பிச்சைக்கார துணியை போட்டதுனால பிச்சைக்காரன் ஆகல. யார் அவரு? அவர் ராஜா தான். அவர் மனுஷனா வந்ததுனால, அவர் மனுஷ ரூபத்துல வந்ததுனால அவர் கடவுளா இல்ல, அவர் கடவுள் தான். he is still the deity. பட் அந்த privileges, கடவுளுக்குள்ள இருக்கிற அந்த privileges வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? தெய்வீக பாக்கியங்களை, ஸ்லாக்கியங்களை ஒதுக்கி வச்சாரே தவிர தெய்வ தன்மையை, தேவனா இருக்கிறது நான் தேவனா இல்லை அப்படின்லாம் என்ன செய்யல அவரு. அப்ப அது எவ்வளவு பெரிய தியாகம். இயேசுவின் மரணத்தை தியாகம்னு சொல்றோமே, அப்ப அது எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ள தியாகம் அது. ஓகே, இந்த கெனோசென் அப்படின்ற கிரேக்க வார்த்தை தன் ஆர்வ, எழுதிக்காங்க தமிழ் வேர்ட், தன்னார்வ சுய மறுப்பு. இன்னும் புரியுற வார்த்தையில சொல்றேன். அதாவது கட்டாயப்படுத்தாமல் விருப்பத்துடன் மிக குறைந்த தாழ்மையான இடத்தை எடுத்துக்கொள்வது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் கட்டாயப்படுத்தல, யாரும் கழுத்தை பிடிச்செல்லாம் நடிக்கல, யாரும் கழுத்தை பிடிச்சி தள்ளல. வேணும்னே விருப்பத்துடன், வார்த்தைகள் எல்லாம் கவனிங்க. அதுக்கு தான் எவ்ரி வேர்ட் பை வேர்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். வேணும்னே விருப்பத்துடன் மிக குறைவான அல்லது மிக தாழ்மையான இடத்தை எடுத்துக்கொள்வது. Jesus did not fight for a position. அதனால போன ஞாயிற்றுக்கிழமை செய்தியில கேட்டீங்க இல்லையா? எதுல வந்தாரு? பவனி வந்தாரு. அவருக்கு பொசிஷன் தேவைப்பட்டிருந்தா ரதத்துல வந்திருப்பார், குதிரைகள்ல வந்திருப்பார். But he took the lowest place. இருக்கிறதுலே கம்மியான, மோசமான. He emptied. கவனிங்க, அந்த கடைசி இரவுல எல்லாருடைய கால்கள் அவர் என்ன செய்யறாருங்க, கழுவுறாருங்க. ஈகோ பிடிச்சவனால அதை செய்ய முடியாது இல்லையா? ஒருத்தன் ஈகோ பிடிச்சவனால என்ன செய்ய முடியாது? இன்னொருத்தன் கால கழுவவே முடியாது. சோ அப்போ அவர் தன்னையே வெறுமையாக்குனார் அப்படின்ற அர்த்தம். அந்த இன்கார்னேஷன் இருக்குது பாத்தீங்களா? அந்த இன்கார்னேஷன், இட் வாஸ் நாட் a subtraction of deity. இங்கிலீஷ்ல நான் நிறைய எழுதிட்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப தியலாஜிக்கல், இதெல்லாம் பைபிள் ஸ்கூல்ல டீச் பண்ற சப்ஜெக்ட்ஸ். பட் உங்களுக்கு அந்த அறிவு வேணும்ன்றதுக்காக தான் நான் என்ன செய்யறேன், அந்த வார்த்தைகளை சொல்றேன், எழுதி வச்சுக்காங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கிறேன். The incarnation, அதாவது இயேசுவின் மனித உரு, அந்த பிறப்பு, அந்த மனுஷனா வந்து அந்த சிலுவைக்கு போன அந்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா? இட் வாஸ் நாட் அ சப்ஸ்ட்ராக்ஷன். சப்ஸ்ட்ராக்ஷன் என்ன? எதுல இருந்தோ என்னத்தையோ கழிக்கிறது. தெய்வ தன்மையிலிருந்து, டியிட்டியிலிருந்து சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணப்பட்டது இல்ல அது. அந்த இன்கார்னேஷன், அந்த சப்ஸ்டிடியூஷன். இட் வாஸ் an addition of servanthood. அதாவது தெய்வத்தன்மைக்கு இப்ப ஆட் ஆகுது. something is getting added. என்ன ஆட் ஆகுது? servanthood, தாழ்மை. கவனிங்க, அப்போ ஒரு ராஜா குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக குற்றவாளியின் குற்றங்களை சுமக்கிற ஒரு குற்றத்திற்கு என்ன செய்றார்? அவரு ஆளாகிறார். So, point number 2. How can we prepare for Good Friday? Jesus prepared with humility. That's பாடம் நம்பர் 2. First point, prepare with surrender. ரெண்டாவது point, prepare with humility. தாழ்மையில இயேசு எப்படி தாழ்மையாக என்ன செய்தாரு? தன்னை தான் ஆயத்தப்படுத்தினார். எதுவரைக்கு தாழ்மையா இருந்தாரு? மரணம் வரை. ஒரு பெரிய ரிவைவல் மீட்டிங்ல
3-4 நாள் நடந்த ரிவைவல் மீட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாள் ராத்திரியில் அந்த பிரசங்கியார் அப்படியே இந்த கூட்டம் நடந்த இடங்களுக்கு அப்படியே சுற்றி பார்த்தார். நடு ராத்திரியில் எல்லாம் பிடிச்சி எல்லாம் வேலைலாம் பண்ண போன பிறகு அவர் அடுத்த நாள் கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்தார். அப்போ அங்கே பார்த்தாரு, அந்த டாய்லெட்டெல்லாம் ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணிருந்தாங்க, கழுவிட்டு இருந்தாங்க ராத்திரியில் அடுத்த நாள் கூட்டங்களுக்கு. அப்படியே அவர் பாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த அம்மா பொறுமையாக ஒவ்வொரு பாத்ரூமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கழுவிட்டு இருந்தாங்க. அவர் கடைசியெல்லாம் ஜெபம்லாம் முடிச்சுட்டு படுக்க போகலான்னு போகும்போது அப்பவும் அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கடைசியாக கழுவிட்டு இருந்தாங்க. அந்த ஊழியக்காரர் அந்த அம்மா பார்த்து கேட்டார், அம்மா நீங்கள் என்ன ஒர்க்கரா, இந்த மீட்டிங்கில் உங்களை வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்களா, நீங்கள் என்ன ஹவுஸ் கீப்பிங்கா, நீங்கள் என்ன மெயின்டெனன்ஸா? அந்த அம்மா சொன்னாங்க, இல்லையா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நான் இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்தேன், நேற்று கூட்டத்துக்கு வந்தேன், டாய்லெட்டில் வந்தேன், ரொம்ப மோசமாக இருந்துச்சு. சரி, நான் நாளைக்கும் நிறைய பேர் வருவாங்க கூட்டங்களுக்கு, ஒருத்தருமே இந்த டாய்லெட்டு க்ளீன் பண்ணல, அதனால சரி போகும்போது என்ன பண்ணிட்டு போகலாம். அந்த மீட்டிங் ஆர்கனைசர்ஸ் கூட அங்கே இல்லை, எல்லாம் ஓட்டாங்க வீட்டுக்கு. ஆனால் கூட்டத்துக்கு வந்த யாரோ ஒரு பாட்டியம்மா, இன்னைக்கு டாய்லெட் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, நாளைக்கும் ஆட்கள் வருவாங்க, யூஸ் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்வோம், அதை அந்த ரிவைவல் மீட்டிங்கில் பிரசங்க பண்ண போகிறவருக்கு தாழ்மையை பற்றி பேசினாரு. ஆனால் அவருக்கு பெரிய பாடம் வாழ்க்கையில். என்ன பாடம்? இந்த அம்மா யாருன்னே தெரியாது, ஊர் பேர் அட்ரஸ் கிடையாது, இந்த அம்மாவுக்கு கூட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் அதுதான் தாழ்மை. எது தாழ்மை? யாரும் என்ன பார்க்கல, யாரும் எனக்கு இந்த வேலையை கொடுக்கல, யாரும் எனக்கு அது சொல்லலை. நீங்கள் நிறைய பேர் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் செய்யலாம், என்னை கூப்பிட்டு சொல்லட்டும். இதுதான் பெருமையின் அடையாளம். தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுங்களா? யாரும் சொல்ல வேண்டாம், இது கடவுளுடைய ஊழியம், தேவனுடைய ஊழியம், இது சபை. True power does not lie in the platforms or titles. It lies in hidden humility. உண்மையான ஆவிக்குரிய பலன் அப்படின்றது மேடைகளிலோ அல்லது பட்டங்களிலோ அல்ல. சொல்லுங்க, உண்மையான ஆவிக்குரிய பலன் வல்லமை அப்படின்றது மேடைகளிலோ அல்லது பட்டங்களிலோ அல்ல, அது தாழ்மையில் அடையாளப்படுத்தப்படும். எங்க பார்க்கலாம்? அத தாழ்மையில். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவானா இருக்கிறீங்களா? அதை எங்க பார்க்கலாம்? உங்க தாழ்மையில பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பெரிய உங்களுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில பார்க்கலாமா? இப்படி பெரிய மேடையில மைக்க பிடிச்சி கத்தி கதறி அதுலலாம் பார்க்க முடியாது. வர்ஷிப் 24 மணி நேரம் நான் வர்ஷிப் நடத்துறேன், பாடுறேன், அது பண்றேன், இது பண்றேன், அதுலலாம் பார்க்க முடியாது. அல்லது டைட்டில்ஸ், என்ன டைட்டில்ஸ், அந்த இது டாக்டர், அது இது என்னென்னத்தையோ போட்டுக்கிட்டு என்னென்னவோ போடுறாங்க இன்னைக்குல. சொல்றேன் நான், ஐயோ அல்ல சுத்துது. புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. வேலை இல்லை பத்தி அவங்களுக்கு. அதனால வீட்டில் உட்காந்து எதையாச்சும் படிக்கணும், கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அதை ஒரு டைட்டிலா போடணும். ஆவிக்குரிய பலன் உங்களுடைய மேடைகளிலோ, நீங்கள் கத்துற கத்துலையோ, நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ச்லையோ, நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்கிலையோ, நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் சிஸ்டம்லையோ அல்லது உங்களுடைய திருச்சபையின் எண்ணிக்கையிலையோ கிடையாது. உண்மையான ஆவிக்குரிய பலன் உங்களுடைய தாழ்மையில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ how can you prepare for Good Friday? இயேசுவை போல நீங்கள் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பெருமையிலிருந்து என்னை கழுவிடுங்க, போய் குளிப்பாட்டுங்க. சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னை குளிப்பாட்டுங்க. ஏன்? பெருமை தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருக்குது, போக மாட்டேங்குது. ஆண்டவரே என் பெருமை என்ன செஞ்சிருங்க, குளிப்பாட்டிருங்க. குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி I want to take a bath. யார் கையில? உங்க கையால கழுவுங்க ஆண்டவரே. நான் கழுவுறேன்னு நினைச்சிட்டு உள்ள போவேன், எல்லாம் தேய்ச்சிருவேன். ஆனா இங்க தலைக்கிட்ட வரும்போது மாத்திரம் சரி கொஞ்சம் பொறுமை ஒட்டு, என்னது பெருமை ஒட்டிக்கிட்டுன்னு விட்டுருவேன். நான் மனசுக்கிட்ட வரும்போது சரி இங்கே மனசை யார் பார்க்க போறா அப்படின்னு சொல்லி இந்த ஏரியாவில் மாத்திரம் பெருமையை விட்டுட்டு மற்ற ஏரியாவிலலாம் கழுவிட்டு வந்துடும். ஆனால் இயேசுகிட்ட போகும்போது உங்களை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்கள் இருதயத்தில் இருக்கிற பெருமை, மேட்டிமை, உங்களை குறித்து மேட்டிமையான எண்ணங்கள், இதை கேட்கணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கணும் இதை. குட் ஃப்ரைடேக்கு எப்படி ஆயத்தப்படுங்க, குளிங்க, போய் இயேசுவின் வார்த்தையினால பெருமை உங்களை விட்டு என்ன செய்யணும்,
அகன்ற வேண்டும். ஏன்னா அங்க இயேசுவின் பாருங்க அந்த ஜெபத்துல அந்த வசனத்தின்படி அவருடைய உடம்புல பெருமையை ஓட்டல. ஏன்னா தன்னில் இருந்ததை வேண்டான்ட்டு வேணும்னு என்ன செஞ்சாரு? ஒதுக்கி வச்சுட்டு வந்தாருங்க. அவரு வேணும்னு வேணும்னு வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சாரு? எதற்காக? அப்போ இந்த வாரத்துல ஆண்டவரே என் வாழ்க்கையில அதுக்கு பேரு அதுக்கு நான் இப்போ ஒரு வார்த்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி. இதை நானே கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை. அதை போய் நீங்க பெரிய மந்திரமால எழுதி வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இது ஒரு தவறுன்னு சொல்றேன் நான். ஸ்பிரிச்சுவல்னாலே தாழ்மை தான். அங்க என்ன சுப்பீரியாரிட்டி? அங்க அப்படி உங்க வாழ்க்கையில இன்னைக்கு என்னென்ன ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், எனக்கு நல்லா ஜெபம் பண்ண தெரியும், எனக்கு நல்லா அதுதான் ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி. எனக்கு நல்லா சொல்லாதீங்க. அப்படியே ஒரு எண்ணம் இருந்தா கூட அமைதியா உள்ளத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இயேசுவை போல, ஆண்டவரே தாழ்மையின் ரூபத்தை எடுத்தீங்களே, உங்க முன்னாடி நான் என்னத்தை சொல்ல முடியும்? நல்லா பாடும், நல்லா ஏங்க ஐயா இவர் ஒரு ஊழியக்காரர் வர்றாரையா, நல்லா பிரசங்கம் பண்ணுவாரையா, அபிஷேகம் பெற்றவர் ஐயா. சரி, நான் எதுக்கு ஏதாச்சும் சொல்லி குட் ஃப்ரைடே காலத்தில் உங்களை இரிட்டேட் பண்ணணும்? இவர் நல்ல அபிஷேகம் பெற்றவர், இவர் நல்ல வர்ஷிப், இதுதான் ஸ்பிரிச்சுவல் சுப்பீரியாரிட்டி. யாரெல்லாம் எப்படி பேசுறாங்களோ அவங்கள பார்த்தாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இதோ பேசுது பெருமை. அம்மா நானும் என்னைக்காவது தப்பி தவறி தெரியாம அப்படி சொல்லிட்டேன்னா நீங்க சொல்லுங்க, என்ன இதோ பேசுது பெருமைன்னு சொல்லுங்க. என்னையும் சேர்த்து சொல்றேன், பர்மிஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னென்ன என்ன மேல ஒட்டக்கூடாதோ அதெல்லாம் என்ன செஞ்சிருங்க, வாஷ் இட் ஆஃப் லார்ட். குட் ஃப்ரைடே நான் அதுக்கு முன்னாடி சந்திக்க விரும்பல. எப்படி நீங்க ஒரு தாழ்மையில, ஒரு கம்ப்ளீட் ஹியூமிலிட்டியில, அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிலிப்பியர் 2:7-8. எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் எப்படிப்பட்ட மரணம் பைபிள் சொல்லுது? ஒரு குற்றவாளியின், கிரிமினல். ஏன் அருணா கிரிமினலா? நான் தான் கிரிமினல், நீங்களும் நானும் தான் கிரிமினல். ஆனா அந்த கிரிமினலுடைய இடத்தை அவர் என்ன செஞ்சார்? அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த கொட்டேஷனை இதை ஞாபகம் வச்சு எழுதிக்காங்க. True spiritual power does not lie in the platforms or titles. It is hidden in humility. உண்மையான ஆவிக்குரிய பலன், வல்லமை என்பது மேடைகளிலோ, அலங்காரங்களிலோ, பட்டங்களிலோ, இன்னும் அதுல நீங்க என்ன வேணுமோ சேர்த்துக்காங்க, அதுல அடங்கல. உண்மையான ஆவிக்குரிய பலன் நம்முடைய தாழ்மைக்குள் அடங்கி இருக்கிறது. மூன்றாவது பாடம், இயேசு எப்படி பெரிய வெள்ளிக்காக ஆயத்தப்பட்டார்? யோவான் 13வது அதிகாரம் 1வது வசனம். Before the Passover celebration began. பஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்க அந்த கடைசி காலத்துல, நாட்களில். இயேசு he knew his hour had come. அவருடைய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி அவருக்கு நல்லா தெரியும். என்ன நேரம்? to leave this world. இந்த உலகத்தை விட்டுட்டு எங்க போவ? தகப்பனிடத்துல போவதற்கு. he had loved his disciples. அவருடைய சீஷர்களை அந்த நாள் வரைக்கும், அதாவது அவங்களை சந்திச்ச நாள்ல இருந்து ஊழியத்தின் நாட்கள் அந்த நாள் வரைக்கும் அவர்களுடைய சீஷர்களை அவர் என்ன செய்தாரு? நேசித்து அன்பு கூர்ந்தார். அதற்கு அப்புறமாவும் and now he loved them to the, இப்போ present future tenseல போகுது, இனிமே, அதாவது சிலுவை, பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை, கடைசி உலக பரியந்தம் வரைக்கும் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன செய்வார்? அவரு அன்பு கூறுவார், நேசிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சீஷர்களை, உங்களை என்ன ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். அந்த நேசம் வெறும் ஒரு காலகட்டத்திலோட நிப்பாட்டல, அது கடைசி வரைக்கும். இனியும் அவர் என்ன செய்ய, அந்த வசனத்தின் முடிவு அப்படிதான் முடியுது. till the right end, முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் உங்களை அவர் என்ன செய்வாரு? நேசிப்பார். பாடம் நம்பர் 3, இயேசு மரணத்திற்கு முன்பதாக எப்படி ஆயத்தப்பட்டார் தெரியுங்களா? he prepared himself with love. தன்னைத்தான் அன்பினால் நிறைத்து கொண்டு மரணத்தை எதிர்நோக்கினார். மரணத்தை சந்திக்கிற ஒருத்தனுக்கு எங்கங்க அன்பு வரும்?
மரணத்தின் பாதையில நிக்கிற ஒருத்தனுக்கு அன்பு எங்க வரும்? ஆனா இயேசு, அவங்க பைபிள் சொல்லுது ஜான் 13ல, அவர் நேரம் வந்துருச்சுன்னு தெரியுது, மரணம் கிட்ட இருக்கு, சிலுவை கிட்ட இருக்கு, சாவு போறோம் தெரியும். ஆனா அந்த அன்பை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ற தெரியுங்களா? இது வரைக்கும் நான் நேசிச்சேன், இனிமையும் என்ன செய்வேன்? நேசிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அகாப்பே, அந்த அன்பு அகாப்பே. எப்படிப்பட்ட அன்பினால? ஐஸ்தெலோஸ் அப்படின்னா till the very end. அந்த வார்த்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. கடைசி வரை, முடிவு பரியந்தம் அப்படின்ற வார்த்தை ஐஸ்தெலோஸ் அப்படின்னா to the completion. முடிவு பரியந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இறுதி வரை, நிறைவேறும் வரை. என்ன நிறைவேறும் வரை? சிலுவை மாத்திரம் இல்ல, என் வாழ்க்கை முடிவுக்கிற வரைக்கும், பரலோகம் நான் போய் சேர்ற வரைக்கும், அதாவது நான் பரிபூர்ணமாக்கப்படுகிற வரைக்கும், till I am being glorified. ஹல்லேலூயா. அப்போ உங்களெல்லாம் சொல்றீங்க, என்ன எவனும் நேசிக்கிறது இல்லை, என்ன யாரும் எங்க இந்த வசனத்தெல்லாம் என்னைக்காவது வாசித்து பாருங்க அப்படிலாம் சொல்ல மாட்டீங்க. இயேசு உங்களை இன்னைக்கு இல்லை, இனி வரும் நாட்கள் கடைசி பரியந்தம் வரைக்கும் உங்களை அவர் நேசிக்கிறாருங்க. அவருடைய அன்பு உங்க மேல இருக்கு, அவருடைய அன்பு நம்ம மேல இருக்கு. அது எப்படிப்பட்ட அன்பு? அந்த அகாப்பே அப்படி என்ற அன்பு, அது நிபந்தனை இல்லாத அன்பு. எழுதிக்காங்க, ஜான் 13 கான்டெக்ட்ல இயேசுவின் அன்பு, இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். இட் வாஸ் அன்பிரேக்கபிள். அன்பிரேக்கபிள். It was total. It was an unbreakable love. It was a total, complete love. And it was without conditions. அதாவது உடைக்க முடியாத ஒரு அன்பு. இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை எதுவும் என்ன செய்யாது? உடைக்காது. எதுவும் உடைக்காது. இயேசுவின் அன்பை எதுவும் என்ன செய்ய முடியாது? உடைக்கவே முடியாது. நீங்க சொல்லலாம், நான் எவ்வளவு பாவம் பண்றேன், எவ்வளவு துரோகம் பண்றேன், அவருடைய அன்பு அப்படியே தான் இருக்கும், நீங்க தான் விட்டு ஓடுறீங்க. அதனாலதான் சொல்றோம், பாவ மன்னிப்பு கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே என் பாவத்தை என்ன செய்யுங்க? மன்னிங்க. ஏன் மன்னிக்கிறாரு தெரியுமா? அந்த அன்பு உடைக்க முடியாத அன்பா இருக்கிறதுனாலதான் திருப்பி உங்களை மன்னிக்கிறாரு அவரு. புரியுதா உங்களுக்கு? இயேசு உங்க மேல காமிக்கிற அன்பு உடைக்க முடியாத அன்பு, யாராலையும் உடைக்க முடியாது. முழுமையான அன்பு ரெண்டாவது. It was a total, complete love. முழுமையான அன்புனா என் வாழ்க்கையில வெறும் பாதியை மாத்திரம் நேசிக்கிறாரு அல்லது கொஞ்சத்தை மாத்திரம் நேசிக்கிறாரு இல்லைங்க, முழுசா உங்களை நேசிக்கிறார். 100% உங்களை என்ன செய்யறாரு? அவரு நேசிக்கிறாரு. மூன்றாவது, நிபந்தனை அற்ற அன்பு. நீங்க உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வேண்டாம் அவர்கிட்ட, நீங்க ஏதாவது கொடுப்பீங்க, நீங்க அதை செய்வீங்க, இதை செய்வீங்க. இல்ல, நிபந்தனையே இல்லை. நான் உனக்காக சிலுவையில மறைச்சிருக்கிறேன், அதனால நீ அன்பை ஏற்றுக்கோ. இல்ல, நோ, நிபந்தனையே கிடையாது. ஜீரோ கண்டிஷன்ஸ். ஜீரோ கண்டிஷன்ஸ். இயேசுவின் அன்பு என்னது? ஜீரோ கண்டிஷன். உங்களை பார்த்து அவர் கையை நீட்டி, வா உன்னை நான் கட்டி பிடிச்சிக்கிறேன், நீ என் பிள்ளை அப்படின்னு சொல்றாரே தவிர, நீ போய் மதம் மாத்திட்டு வா, நீ போய் இதை பண்ணிட்டு வா, நீ போய் அதை பண்ணிட்டு வா, ஒன்னும் சொல்லுங்க அவரு. ஆனா அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், கரைகள் எல்லாம் போனாதான் இந்த இருள் அந்த வெளிச்சத்துக்கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். அதுதான் அந்த வார்த்தை ஜான் 13. கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேசேஜ். இது மேபி குட் ஃப்ரைடே அன்னைக்கு மேபி இதுல இருந்து கூட நான் பேசினாலும் பேசுவேன். Jesus did not prepare for his death with hatred for his betrayers. அந்த நேரத்துல அங்க இருக்கிறவன் எல்லாம் அவரை காட்டி கொடுப்பான்னு அவருக்கு நல்லா தெரியும். கூட இருக்கிறவன் என்ன செய்வான்? காட்டி கொடுப்பான்னு நல்லா தெரியும். கூட இருக்கிறவங்க விட்டு ஓடிடுவான்னு நல்லா தெரியும். அவனுக்கு பேர் என்னது? துரோகி இல்லையா? அதானே துரோகி தானே. வெறும் யூதாஸ் மாத்திர துரோகி இல்லை, எல்லாரும் தான் துரோகி. பேதுருல இருந்து யோவான்ல இருந்து எல்லாம் பக்கா துரோகிங்க. துரோகின்னு தெரியுமா அவருக்கு? தெரியும். அவர் நடந்து போகும்போது அவரை பார்த்து சல்யூட் அடிக்கிறவன், ஹலோ சொல்றவன், குட் ஈவினிங் சொல்றவன் எல்லாம் இவனை சிலுவையில் அறையங்கன்னு கத்துவானுங்கன்னு அவருக்கு தெரியுமா? அப்போ எல்லாம் துரோகி. அவரை சுத்தி இருந்தவன் எல்லாம் துரோகி, எல்லாம் தெரியும் அவருக்கு. அப்படி தெரிஞ்சும் அந்த பஸ்கா பண்டிகையில, அந்த லாஸ்ட் சப்பர்ல, அந்த கடைசி மோமெண்ட்ஸ்ல அவருடைய இருதயத்துல நீங்களும் நானும் இருந்தா என்ன சொல்லுவோம்? பிளான் பண்ணுவோம். உனக்கு வைக்கிறேன்டா, உனக்கு நேரம், உனக்கு இல்ல
யூதாஸ் என்ன சொல்ல யோசித்து பாருங்க, நான் இயேசு, நீங்க இயேசு, யூதாஸ் அங்க உட்கார்ந்து இருக்கிறான்னா எப்படி டீல் பண்ணிருப்பீங்க அவனை அந்த கடைசி இரவுல, இல்லையா? பிக்சர் பண்ணி பாருங்க. நீங்க இயேசு இடத்துல உட்கார்ந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போது, பேதுரு அவன் யார், அவனை அறியேன்னு அவனை தூஷித்தான். சும்மா சொல்லிட்டு போனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணான்? சபித்தான், இல்லையா? அவன் எதற்கு உட்கார்ந்து இருக்கிறான். நீங்க எப்படி டீல் பண்ணிருப்பீங்க அவனை, இல்லையா? யோசித்து பாருங்க. ஆனா அது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவருடைய இருதயத்துல ஒரு துள்ளி அளவு கூட அவங்க மேல வெறுப்போ கோபமோ அவங்க மேல பழி வாங்குற குணமோ அவருடைய இருதயத்துல இல்ல. அவருடைய இருதயத்துல என்ன மாத்திரம் தான் இருந்துச்சு? அன்பு மாத்திரம் தான். அன்னை சுத்தி இருக்கிறவன் எல்லாம் குத்த போறான், கொல்ல போறான், துப்ப போறான், காட்டி கொடுக்க போறான் தெரிஞ்சு கூட அவர் மரணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட்டு இருந்தார் தெரியுங்களா? With love even for Judas. யூதாச கூட அவர் என்ன செய்தாரு? அன்பு காட்டினார். இப்போ இந்த ராத்திரி வேளையில குட் ஃப்ரைடேக்காக ஆயத்தப்பட்டு இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இயேசுவின் அன்பு, மாறாத அன்பு பாடுறோம் இல்லையா? இயேசுவின் அன்பு மாறிடாத அன்பு, ஒப்பில்லாத அன்பு, என்னென்னவோ போதும் அப்படி இந்த பாட்டு. அதெல்லாம் நினைவு கூர்ந்து தன்னை காட்டி கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சும் அன்பு நேசித்தார். பார்த்தீங்களா? அதுதாங்க அந்த அன்பை நீங்க வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. மனசுல ஒன்ன வச்சுக்கிட்டு அவர் அன்பை காமிச்சிருந்தா அந்த அன்பை குறித்து நம்ம இவ்வளோ புகழ்ந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இது நடக்கும்னு தெரிஞ்சு கூட அவங்க மேல கோபமோ, அவங்க மேல பழி வாங்குற குணமோ, அல்லது அவங்கள சபிக்கணுன்ற எண்ணமோ, அல்லது இவனை நாசமாக்கும், இல்லை இயேசுக்கு அப்படிப்பட்ட எண்ணம். அந்த நேரத்துல கூட அவருடைய இருதயமும் நாவும் கண்களும் அன்பு நாள் நிறைஞ்சு என்ன செஞ்சிச்சு? வலிஞ்சது. ஹல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை பார்க்குறோங்க. கிளீவ்லண்டில் அமெரிக்காவில் ஒரு அப்பா ஈஸ்டர் சர்வீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது திருடனுங்க சுட்டு கொண்டுட்டானுங்க. அவரை கொள்ளையடிக்கிறவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க? ஒஹாயோவெல்லாம் ரொம்ப மோசமான இடம், போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நான். அங்கே அவர் பாட்டுக்கு சர்ச்சுக்கு போனார், வீட்டுக்கு வந்தார். வரும்போது வரவில்லை, அவரை பாவட்டி காட்டி திருடிட்டு சும்மா போயிருக்கலாம். என்ன பண்ணிட்டானுங்க? சுட்டுட்டு போயிட்டானுங்க, கொண்டுட்டானுங்க. கோர்ட்டில் அவர் கில்லர்ஸ்க்கு ஜட்ஜ்மெண்ட். அவருடைய மனைவி சொல்கிறாங்க, கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குதோ, பட் நாங்கள் சார்ஜஸ் ப்ரெஸ் பண்ண விரும்பலை. அதாவது நாங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுக்க விரும்பலை. நாங்கள் அவங்க மேலே என்ன செய்ய விரும்பலை? என் இயேசு உயிர் தெழுந்த நாள் அன்னைக்கு இவன் இயேசுவை அறியாதவன் இந்த பாவத்தை செஞ்சிருக்கிறான். அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன? நான் ஆராதிக்கிற என் இயேசு, எங்கள் அப்பா, என் கணவர் உயிர்த்தெழுந்த இயேசுவை போய் ஆராதிச்சுட்டு வரும்போது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாத ஒருத்தன் தெரியாம இந்த தவறு என்ன பண்ணிட்டான்? செஞ்சிட்டான். யாராலங்க அப்படி சொல்ல முடியும்? கிராம் ஸ்டெயின்ஸ் தெரியும் இல்லையா? அவரையும் அவருடைய பிள்ளைங்களும் என்ன பண்ணிட்டாங்க? கொடூரமா பிளான் பண்ணி, இல்லையா? பிளான் பண்ணி. சின்ன பிள்ளைங்க என்ன தப்பு செஞ்சாங்க இல்லை? ஆனால் அந்த கிளாடஸ் ஸ்டெயின்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க? ஐ சூஸ் டு ஃபர்கிவ். இயேசுவை போல உங்கள் இருதயத்தில் அன்பு இல்லைன்னா இப்படி சொல்ல முடியாது. மேபி மேடை அலங்காரத்துக்கு மீடியாவுக்கு வேணால் அப்படி சொல்லிட்டு மனசு ஃபுல்லாக பழி வாங்கணும், இவன் நாசமாக போவான், என் குடியை கெடுத்துட்டான், என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டான்னு சொல்ல முடியும். ஆனால் உண்மையாகவே அன்பு இருக்கிற ஒருத்தரால் தான் இவனை நான் மன்னிச்சிட்டேன், இவன் மேலே கேஸ் கொடுக்காதீங்க, இவனும் இயேசு என்ன செய்யட்டும்? அறியட்டும். அப்போ இந்த குட் ஃப்ரைடேக்கு ஆயத்தப்படுகிற நீங்களும் நானும் இயேசுவை இந்த 2 நாளில் நான் இன்னும் மன்னிக்காமல் நிறைய பேர் இருக்கிறேன். இன்னும் என் வாழ்க்கையில் நான் மன்னிக்காமல் நிறைய பேர் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் நிறைய தவறுகள் செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு விரோதமாக செஞ்சுருப்பாங்க. நீங்கள் சொல்லலாம், ஏங்க உங்களுக்கு சொல்கிறது ஈஸிங்க, அனுபவிச்சது நான் தான் அந்த வேதனை அனுபவித்தேன், நான் தான் அந்த அவமானத்தை அனுபவித்தேன். ஆமாம், நீங்கள் தான் அந்த வேதனை அனுபவிச்சிங்க, நீங்கள் தான் அந்த அவமானத்தை அனுபவிச்சிங்க. ஆனால் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டீங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு மன்னிக்கிறத தவிர உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு இயேசு காமித்த மன்னிப்பை விட நீங்கள் அவனுக்கு என்னத்தை மன்னிப்பை காமிச்சிட போறீங்க?
இயேசு உங்க மேல காமிச்ச கிருபையை காட்டிலும் நீங்க இன்னொருத்தருக்கு என்ன கிருபையை காமிக்க போறீங்க? இயேசுவின் இடத்துல நீங்க உயிர் பிச்சை பெற்றதை போல இன்னொருத்தருக்கு உங்களால் அப்படி பெரிய உயிர் பிச்சை கொடுத்துட முடியுமா? எதை செய்தாலும் இயேசுவின் இடத்துல நீங்க என்ன பெற்றுக்கொண்டீங்கன்றதோட ஒப்பிட்டு பாருங்க. அப்போ நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வரட்டு கர்வம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? கரைஞ்சிரும். You must learn to die. எழுதி வச்சுக்காங்க. இதெல்லாம் நான் சொல்ற வார்த்தைகள். இதெல்லாம் ஒரு பிற்காலத்தில் ஒரு காலத்தில் சொல்லுங்க. எங்க பாஸ்டர் சொன்னாங்கன்னு, die to offense. offenseனா என்னது? ஏங்க நீங்க அப்படி சொன்னது என்ன ரொம்ப அஃபெண்ட் பண்ணிடுச்சுங்க. நீங்க அப்படி என்ன சொல்லிட்டு எனக்கு ரொம்ப offense, hurt. die to offense. இயேசுவை போல வாழ்ற ஒருத்தன் இப்படி offenseக்கு நீ முதல்ல சாவணும். நீ offenseக்கு முதல்ல செத்தாதான் என்ன செய்வ? மற்றவன் மேல பழியை, மற்றவன் மேல கொலவெறியோ, மற்றவன் மேல மன்னியாமையும் உன்னால என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது. die to offense and instead start loving radically. அதாவது அஃபெண்ட் ஆவறத முதல்ல நிப்பாட்டுங்க. அதுக்கு பதிலா தீவிரமா மற்றவங்க மேல அன்பை காமிங்க. தீவிரமா மற்றவங்க மேல என்ன செய்யுங்க? நீ அவனை போய் கட்டி பிடிச்சி ஒன்னும் அதெல்லாம் வேண்டாம். அவன் இருக்கிற இடத்துல இருந்து அவன் மேல நேசிங்க. அவங்கள அன்பை காமிய கற்றுக்கோங்க. ரோமர் 5:5 சொல்லுது, for we know how dearly தேவன் நம்மை இவ்வளவாக அன்பு கூறுகிறார் என்பதை நமக்கு எப்படி தெரியுது? எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா நம்முடைய இருதயங்களை பரிசுத்த ஆவியை கொண்டு எதனால் நிரப்புகிறார்? அன்பினால் நிரப்புகிறார். கரங்களோட ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க இன்னொருத்தரை அன்பு காமிக்க முடியாது. உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை காமிக்கும்படி செய்வார். அப்போ 3வது பாடம், prepare with love. குட் ஃப்ரைடேக்கு ஆயத்தப்படுகிற நாம், ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணோம் இன்னைக்கு. ஆண்டவரே இவங்களை மன்னிக்க முடியாதபடி இவங்களோட ரொம்ப நாள் பகை, இவங்க கிட்ட நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களுக்கு பிரைஸ் லார்ட் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இவங்களுக்கு கை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, இவங்க வீட்டுக்கு போய் அல்லது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த குட் ஃப்ரைடேல அது எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு இந்த ஈஸ்டருக்கு அவங்களோட என்ன செய்யுங்க? ஒப்புரவாவுங்க. மன்னிக்க வேண்டியவங்களை மன்னிங்க. மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க இடத்துல என்ன செய்யுங்க? மன்னிப்ப கேளுங்க. இதை செய்யாம உங்களால குட் ஃப்ரைடேக்குள்ள பிரவேசிப்பது முடியாத காரியம். அப்படி பிரவேசித்தீங்கனாலும் அது உங்களுக்கு பயனில்லாத ஒரு காரியம். 4வது காரியம், John chapter 12 verse 24. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனத்துல இப்படி ஆண்டவர் சொல்றாரு. இந்த வசனத்தை ஞாயிற்றுக்கிழமையும் சொன்னேன், போன சனி செவ்வாய்க்கிழமையும் உங்ககிட்ட சொன்னேன் நான். அதாவது ஆண்டவர் நல்ல பலன் கொடுக்கணும்னா அதற்கு எதை ஒப்பிட்டு, எதை உதாரணமா சொல்றாரு? ஒரு கோதுமை மணிய. அதாவது அது அவர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. அந்த மணி என்ன செய்யணும்? நிலத்துல குழி நோண்டி புதைக்கப்படணும். அப்படின்னா முதல்ல அது விழணும். அது ஆழத்திற்குள்ள புதைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கு சாக வேண்டும். அதாவது நொறுங்கணும். விதை என்ன செய்யணும்? உடையணும், நொறுங்கணும். பார்த்துருக்குறீங்களா? இப்போ வீட்டிலே நிறைய அந்த ஜெர்மினேஷன் டிப்ஸ் எல்லாம் கற்று தராங்க. அதாவது ஆரஞ்சு எப்படி வளர்க்குறது, லெமன் எப்படி வளர்க்குறது. அப்படியே இருக்கிற கொட்டையை கொண்டு போய் போட்டாலாம் வளராது. அந்த கொட்டையை என்ன செய்யணும்? காய வச்சு அதை என்ன செய்யணும்? உடைச்சி உள்ளே இருக்கிறத எடுத்து வெட் டிஷ்யூ டவலில் வச்சு, அதுக்கப்புறம் சின்ன இதில் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் பெரிய தொட்டியில் வச்சு. பார்க்குறீங்களா இப்போ என்னென்னவோ பண்ணுறாங்க. விதை உடைக்கப்படலைன்னா உள்ளேருந்து என்ன வராது? பாருங்க, ஜீசஸ் ஒரு அக்ரிகல்ச்சுரல் மெட்டஃபரை கொடுக்குறாருங்க. என்னது? விவசாயத்தில் இருக்கிற ஒரு உதாரணத்தை ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சொல்றாரு. சொல்லி அங்க என்ன சொல்றாரு? அது உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டு பூமியில் புதைக்கப்படாவிட்டால் பாருங்க, எல்லாம் அவருடைய மரணத்தை ஒப்பிட்டு அவங்க பேசிட்டு இருக்கிறாரு. பூமிக்குள்ள போலனா அது என்ன செய்யாது? அது வெடிச்சு ஸ்ப்ரவுட் ஆகி. ஸ்ப்ரவுட் சாப்பிட்றீங்களா? நீங்கெல்லாம் சாப்பிட்றது இல்லையா? சாப்பிடுங்க. ஸ்ப்ரவுட் ரொம்ப நல்லது. ஸ்ப்ரவுட்னா என்ன? இந்த சின்ன சின்ன கொட்டைங்க விதைங்க மாதிரி இருக்கும். அதுல இருந்து சின்னதாக இப்படி முளைச்சி வந்திருக்குமே, முளைக்கடலையா? அதை சாப்பிடுங்க. எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். கடலையில் சாப்பிட்லாம், சன்னாவில் சாப்பிட்லாம், பிளாக் கிட்னி பீன்ஸில் சாப்பிடலாம், எல்லாத்துலேயும் சாப்பிட்லாம். அதுதான் ஸ்ப்ரவுட். அப்படி அது புதைக்கப்படாவிட்டால் அது முளைக்காது. முளைக்கலன்னா
ஒன்று 100, 1000, 10,000 என்ன செய்யாது, மாறாது. டைஸ் அப்படின்ற வார்த்தை ஆப்போத்தேனே. ஆப்போத்தேனே ஆப்போத்தேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? டை அண்ட் பெரிஷ். மரிக்கணும், மரிச்சு அழியணும், அதாவது அது இல்லாம போகணும். நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்காங்க. முதல்ல என்ன செய்யணும்? மரிக்கணும். இட் ஹேஸ் டு டை அண்ட் தென் இட் ஹேஸ் டு பெரிஷ். இல்லாம போகணும். கீழே விழுந்து உடஞ்சி மரிச்ச பிறகு நான் அங்கே இருக்கிறேன்னா இட்ஸ் நோ யூஸ். அது உடஞ்சி இன்னொரு ஜீவனுக்கு வழி விட்ட உடனே அது இல்லாம செஞ்சு என்ன செய்யணும்? போகணும். அது இருக்கிற இடம் இல்லாம போகணும். அதானே விதையுடைய வேலை. அதாவது இங்க இயேசு எதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு? டைங் டு ஸ்பிரிச்சுவல் செல்ஃப். உங்களுடைய ஆவிக்குரிய சுயத்திற்கு நீங்க என்ன செய்யணும்? மரிக்கணும், சாகணும். அப்படின்னா இட் ஹேஸ் டு சீஸ் டு எக்ஸிஸ்ட் இன் இட்ஸ் ஒரிஜினல் ஃபார்ம். ஒரிஜினல் ஃபார்ம்னா என்ன? அதோடைய உண்மையான அடையாளம், அதோடைய அசல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதோடைய அசல் அடையாளம் இல்லாம போகணும். அப்படின்னா என்னது? நான்லாம் பெரிய கோவக்காரங்க சொன்னார்ல, நாங்களாம் திறந்தானா உள்ள படுக்க போட்டிருக்கிறோம் மாதிரி. உள்ள படுக்கலாம் போடக்கூடாது, அது செத்து இல்லாம போனோம். எட்ட வார்த்தை இல்லாம போனோம், பாவ யோசனைகள் இல்லாம போனோம், கோபம் இல்லாம போனோம். அது மரிக்கணும், சாகணும், அழியணும். உள்ள படுக்க போட்டிருக்கிறேன், வாடகைக்கு அமைச்சிருக்கிறேன், வெளிநாட்டுக்கு ட்ரிப்புக்கு அமைச்சிருக்கிறேன், என்னை சீண்டாத நீங்கன்னா அவ்வளவுதான், சாகல. நீ உயிரோட தான் இருக்கிற, இன்னும் கீழே விழுந்திருக்கிற ஒளி, அவ்வளவுதான், என்னென்ன செய்யல, சாகல. அதோடைய உண்மையான ஒரிஜினல் தன்மை வடிவம் என்ன செய்யணும்? இல்லாம போகணும். A seed, அதான் விதை. விதைய பாருங்களேன், அது கீழே விழணும், உடையணும். அதுக்கப்புறம் அது உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து புதிய ஜீவன் வந்த பிறகு திருப்பி அந்த விதை அது என்ன செய்யாது? விதை மாதிரி இருக்காது, இருக்கக்கூடாது. அது திருப்பி முளைக்க முடியாது. அது அப்படி கீழே விழுந்தோம், நான் உடைக்க என்ன அனுமதிக்க மாட்டேன், விதையா தான் இருப்பேன் அப்படின்னா கீழே விழுந்தது வேஸ்ட், உடையாது, மண்ணுக்கு வேஸ்ட், பூமிக்கு வேஸ்ட், இடம் வேஸ்ட். ஆனா அதே அது கீழே விழுந்து உடைஞ்சிச்சுன்னா, சுயம் உடைஞ்சிச்சுன்னா, இஃப் இட் இஸ் broken it will be buried. உடைக்கப்பட்டா அது அடக்கம் செய்யப்படும். அடக்கம் செய்யப்பட்டா it will be transformed. And if it is transformed, it will be resurrected. When it's resurrected, it will give abundance of fruit. அப்படி உடைஞ்சி அது சரீரத்துக்கு செத்துட்டா, ஜீவன் அதுக்குள்ள இருந்து இயேசு புது ஜீவனை அனுப்பி அதுல இருந்து அநேக பலன்களை, கனிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? விளைய செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய மரணத்தை குறித்து அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இயேசுவின் மரணம் சிலுவையில, ஃபாலிங் அண்ட் டையிங், கீழே விழுந்து மரிப்பது சிலுவையின் அனுபவம். ஏன்னா அது இல்லைன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு புதிய ஜீவன் நிறைய பேருக்கு என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. அங்க தன்னுடைய குரூசிஃபிக்ஷன் அங்க பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாரு அங்க. அப்போ பாடம் நம்பர் 4, எப்படி இயேசு தன்னுடைய குட் ஃப்ரைடேக்கு அல்லது மரணத்திற்கு எப்படி ஆயத்தப்பட்டார்? He prepared by dying to the flesh. Dying to the flesh. தன்னுடைய மாம்சத்திற்கு செத்து, தன்னுடைய சுயத்திற்கு செத்து ஆயத்தப்பட்டார். Jesus prepared by dying in his spirit. தன்னுடைய ஆவியில முதல்ல அவர் செத்தார். மாம்சத்துல மரிப்பதற்கு முன்பதாக எதில் அவர் மரித்தாரு? ஆவியில மரித்தார். Jesus teaches that death precedes glory. மகிமைக்கு முன்னாடி என்னது? மரணம். மரணத்திற்கு பின்புதான் என்னது? மகிமை. And there is no resurrection without crucifixion. ஒரு பெரிய தொழிலதிபர் நல்ல தொழில் செய்தார், நல்லா ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சார். அந்த தொழிலில் பயங்கரமான வருமானம், அளவுக்கு மிஞ்சிய வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு தொழில் போதுமான அளவுக்கு சேர்த்து வச்சுட்டார். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் 2-3 சந்ததி எல்லாம் சேர்த்து வச்சுட்டார். ஆனால் அவர் செய்கிற பிஸ்னஸில் பணம் வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு, கம்பெனியெல்லாம் விட்டுட்டு, நான் இனிமேல் இயேசுக்காக ஊழியம் செய்ய போகிறேன்
என்னது? இயேசுக்காக போதுமான அளவுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல போதுமான அளவுக்கு இன்னும் யாரோ ஒருத்தர் வந்து கேட்டாங்க, ஏன் பிரதர் நல்லா கோடீஸ்வரரா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் சொன்னாரு, ஆமா நல்லா திருட்டுத்தனம்லாம் பண்ணல, நல்லா தான் உழைச்சி தான் நல்லா நேர்மையாக தான் சம்பாதிக்கிறானா, இந்த உலக இன்பங்களை நான் பிடிக்க என்னது உலக கனிகளின் மேல என் கையை வச்சிருக்க என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஒரு கனியை கூட என்னால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அதனால இங்கிருந்து கையை எடுத்தா தான் இங்கிருந்து கனிகள் என்ன செய்யும், வரும்னு நான் உணர்ந்ததுனால தான் இந்த பிஸ்னஸே வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். என்னது? உலக இன்பங்களின் மேல, உலக ஆசைகளின் மேல, உலக காரியங்களின் மேல நம்முடைய மனசு இருக்கிற வரைக்கும். அதனாலதான் நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்களா, நான் ஒரு சில மாதங்களா இதை குறித்து நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பணத்தின் பின்னாடி என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. பணம் சேர்த்து வைக்கணும், சம்பாதிக்கணும், லேண்ட் வாங்கணும், கார் வாங்கணும். இதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி, குளிக்கிற மாதிரி, ஷேவ் பண்ற மாதிரி, முடி வெட்டுற மாதிரி வாழ்க்கையில இதெல்லாம் இட்ஸ் a part of life. ஆனா அதுதான் இஸ் மை கோல் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பணம் சம்பாதிக்கும், மாசத்து ஒரு 2 லட்சம் வந்தே தீரணும், நான் ஒரு 3 இடத்துல சைட் வாங்கியே தீரணும் அப்படின்னா என்ன தெரியுங்களா, நீ எதை தேடி ஓடுறீங்க, உலகத்தை தேடி ஓடுறீங்க. எப்போ உங்க ஆவிக்குரிய உங்க மரத்துல கனி இல்லை, என்னது உங்க மரத்துல ஒரு கனி இல்லை, ஒரு கனிவை விட்டு ஒரு வருஷ கணக்காகுது. ஆனா என்ன செய்ய விரும்புறீங்க, கோடவுன் கட்டுறீங்க, ஸ்டோர் ஹவுஸ். இப்பவே ஏன் இல்லாத ஒண்ணுக்கு போய் பறக்குறீங்க? ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து கேட்டாரு, ஏன் முட்டாளே, இன்னைக்கு நீ செத்தா யாருக்குப்பா சேர்த்து வைக்கிற இதெல்லாம்? அப்போ டைம் ஆயிடுச்சு, நான் முடிக்கிறேன். குட் ஃப்ரைடே ஆயத்தப்படுகிற நாம, ஆண்டவரே என்னில என்ன சாகணும் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க இன்னைக்கு வீட்டுல போய், என்னில என்ன சாகணும்? நீங்க மரணத்திற்கு ஆயத்தப்படும் உங்கள எல்லாமே செத்துருச்சு, உங்ககிட்ட கம்ப்ளீட்டா எல்லாமே, உங்களுடைய ஆவிய செத்துருச்சு. அப்படி நீங்க எல்லாத்தையும் சாக விட்டுட்டு தான் என்ன செஞ்சீங்க, மரணத்தை நோக்கி போனீங்க. அப்போ நான் இன்னைக்கு என் வாழ்க்கையில என்ன சாகணும், வாட் ஷுட் டை இன் மீ? என் வாழ்க்கையில நான் அப்படி கனி கொடுக்காம இருக்கும்படியா நான் இன்னைக்கு எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு சில பேருக்கு பதவியா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு கௌரவமா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்க பிசினஸா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்க தொழிலா இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவங்களுடைய அழகா இருக்கலாம். என்னது? அவங்களுடைய அழகா இருக்கலாம். கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. அழகும் வீண், சௌந்தரியமும் வீண். இட் இஸ் லைக் அ மிராஜ். ஏங்க ஆண்டவரே நான் ரொம்ப அழகா படிச்சிருக்கிறார், நீங்க தான் சொல்லிக்கணும். வெள்ளையா படிச்சிருக்கிறாரு, மூக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எலிப்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, கண்ணாடி முன்னாடி 1 hour 2 hour இப்படி ஸ்டைலா முடி வெட்டுறது, இப்படி ஸ்டைலா முடி வெட்டுறது. அழகும் வீண், சௌந்தரியமும் வீண் எல்லாம். அப்படி என்ன அர்த்தம்? இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, எதையோ சாக விடாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. எது சாகணும்? அது உங்களுடைய ப்ரைடா, அது உங்களுடைய பெருமையா, அல்லது உங்களுடைய இச்சையா? நிறைய பேருக்கு இச்சை. என்ன இச்சை? நிறைய விதமான இச்சைகள் ஒவ்வொருத்தருக்கும். அது உங்களுடைய இச்சையா, அல்லது உங்களுடைய கிரீடா, உங்களுடைய பேராசையா, அல்லது உங்களுடைய பயமா? நிறைய பேர் பயத்தை பிடிச்சி வச்சுக்க, அது போறேன்னா கூட விட மாட்டாங்க. இவங்க பயத்தை என்ன செய்வாங்க, கை கோர்த்து என் கூட ஏறுன்னு உட்கார வச்சிருப்பாங்க. பயத்தை எடுத்ததுக்கெல்லாம் பயம், தொட்டதுக்கெல்லாம். கவனிங்க, ஒரு 5 காரியத்தை சொல்லி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்புறேன். அப்போ மீண்டும் இதை நான் ரிப்பீட் பண்றேன். அப்போ இயேசு எப்படி தன்னுடைய மரணத்திற்காக ஆயத்தப்பட்டார்? முதலாவது கம்ப்ளீட் சரண்டர், 100க்கு 100 தேவ திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து சரணடைந்து. இரண்டாவது, he prepared himself with humility, தன்னை தாழ்மைப்படுத்தி. அது ரொம்ப முக்கியமான வசனம், பிலிப்பியர் 2வது அதிகாரம். மூன்றாவது, எப்படி ஆயத்தப்படுத்தினாரு? இவெல்லாம் என்ன காட்டி கொடுப்பான், அவன் துரோகம் பண்ணுவான் தெரிஞ்சும் அவங்க மேல கோபம் இல்லாம தேவன் அன்பினால், எதுக்கு? மரணத்திற்கு, பரலோகத்துக்கு போறதுக்கு இல்லை, எங்க போறதுக்கு? சாக போறதுக்கு அன்புனால என்ன செய்தார்? ஆயத்தப்பட்டார். கடைசி காரியம், சாக போற நேரத்துல அவர் தன்னுடைய சுயத்திற்கு, மாம்சத்திற்கு மரித்து என்ன செஞ்சாரு?
ஆயத்தப்பட்டார். அப்போ முதலாவது நீங்கள் நான் என்ன செய்யலாம்? இந்த 2 நாள்ல ஃபாஸ்ட் அண்ட் ரிஃப்ளெக்ட். இந்த 2 நாள்ல ஏதாவது ஒரு நாள் அல்லது ஏதாவது ஒரு நேரத்தை, ஒரு மீல அதை நீங்க சூஸ் பண்ணி, ஆண்டவரே நான் இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி நான் உபவாசம் இருந்து சிலுவையை நான் தியானிக்கிறேன். சிலுவை என்ன செய்யறேன்? நான் தியானிக்கிறேன். அப்போ அந்த சிலுவையை தியானிக்கும் போது சிலுவையின் மேல நான் வைக்க முடியாதபடி என்னென்ன திசை திருப்புதோ, அந்த நேரத்துல போனா இருக்கலாம், அந்த நேரத்துல வேலையா இருக்கலாம், அந்த நேரத்துல இது தண்ணி பிடிக்கிறதா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் இத நான் சிலுவையை தியானிக்கிறதன் மூலம் என்னிலிருந்து என்ன செஞ்சிருங்க? அகற்றிடுங்க. அது ஒரு நீங்க எதுக்காச்சும் ஒரு அடிமையா இருக்கிறீங்களா? ஏதாச்சும் ஒரு சீரியல் டைமா, அந்த டைமை சூஸ் பண்ணி உபவாசம் இருங்க. இது இங்க இந்த நேரத்துல கிரிக்கெட் ஆக போகணும், இந்த நேரத்துல நண்பரை மீட் பண்ணுமா, அந்த நேரத்தை சூஸ் பண்ணி என்ன செய்யுங்க? உபவாசம் இருந்து சொல்லுங்க, ஆண்டவரே இது என்னிலிருந்து போகணும், இந்த இச்சை என்னிலிருந்து என்ன செய்யட்டும்? போகட்டும். இந்த திங்கிற இந்த புத்தி, இந்த தீனி, இந்த புத்தி, இந்த கிளட்டனி என்னை விட்டு என்ன செய்யட்டும்? போகட்டும். How can you prepare? Fast and reflect. உபவாசம் இருந்து சிலுவையை நோக்கி பார்த்து, அப்படி நோக்கி பார்க்க முடியாதபடி வருகிற எல்லா கவன சிதறல்களையும் என்னிலிருந்து என்ன செஞ்சிருங்க? ஆண்டவரே உரிச்சி எடுத்துருங்க. என்ன செய்யுங்க? சொல்லுங்க, உரிச்சி எடுத்துருங்க. என் மேல வேண்டாம் அது. என்ன என் சரீரத்துல இருந்து என்ன செஞ்சுங்க? உரிச்சி எடுத்துருங்க ஆண்டவரே. 2வது, இந்த அடுத்த 2 நாட்கள்ல சர்வ், ஆண்டவருக்காக எப்படியாவது ஏதாவது ஒரு விதத்துல சர்வ். அவர் அந்த கடைசி அந்த நாள்ல, அந்த நேரத்துல தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை என்ன செஞ்சார்? அவரு கழுவினார். He washed their feet. இல்லையா? இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல, பாரம்பரிய திருச்சபைகள்ல வாஷிங் ஆஃப் த ஃபீட் செரிமனினே ஒன்று இருக்குது. அதெல்லாம் நான் குற்றம் சொல்லலை. அதெல்லாம் செய்யணுமா செய்ய வேண்டாமா? அகெயின் கான்டெக்சுவலி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இயேசுவின் காலத்துல கால் கழுவுறது அப்படின்றது ஒரு செரிமனி, ஒரு பழக்கம். ஆனா இன்னைக்கு அந்த பழக்கம் இல்லை. அதனால நீங்க அப்படி கண்டிப்பாலாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, அவசியம். ஆனா செய்யணும்னா செய்யலாம். செய்யணும்னா என்ன பண்ணலாம்? அப்ப என்ன செய்யுங்க இந்த வீட்டுல, இந்த வாரத்துல, இந்த அடுத்த 2 நாள்ல, either லிட்ரலினா உண்மையா, ஆர் ஃபிகரேட்டிவ்லி. நாம ஃபிகரேட்டிவா பண்ணா போதும். ஏன்னா கால்களை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி பைபிள் ஆண்டவர் எங்கேயும் ஆர்டினன்ஸா கொடுக்கல. நமக்கு பேப்டிசம், கம்யூனனை போல கால்களை கழுவுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டினன்ஸா எங்கேயுமே என்ன செய்யல, சாக்ரமெண்டா எங்கேயும் சொல்லப்படலை. அதனால நீங்க அதை கண்டிப்பா செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆனா உங்களுக்கு தாழ்மையில நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப பெருமையில நீங்க கஷ்டப்படுறீங்களா? தாழ்மை இருக்க முடியலையா? அப்போ அப்படி செய்யணும்னா இந்த வாரத்துல குடும்பத்திலேயாச்சும் செஞ்சுக்காங்க. கணவன் மனைவி காலை கழுவுங்க, மனைவி கணவன் காலை கழுவுங்க. எல்லாரும் உட்காந்து என்ன செய்யுங்க? ரவுண்டா உட்காந்து கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் ஒருத்தர் காலை கழுவி. ஃபிகரேட்டிவா என்னது? தாழ்மையின் அடையாளம். என்னிலிருந்து என்னமோ போகணும், என்னிலிருந்து என்னமோ என்ன செய்யட்டும்? எடுக்கப்படட்டும். இல்லையா? சம் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். யாரோ பட்னியில இருக்கிறவங்கள பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை உங்களுக்கு ஒரு மீல் வாங்கி கொடுங்க. இல்லை யாராவது ரோட்ல பாக்குறீங்களா? யாராவது கிழிஞ்சு போன துணியை போட்டுட்டு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, யாராவது தெரிஞ்ச குடும்பங்க, தெரிஞ்ச நண்பர்கள், யாராச்சும் ஒருத்தர் பசியில பட்னியில வியாதியில இருக்காங்களா? அவங்களுக்கு போய் ஒரு சம் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். எதுக்கு? ரிமைண்டிங் யுவர் செல்ஃப். இந்த குட் ஃப்ரைடேல இயேசு எப்படி தன்னை தானே சேவை செய்யும்படி அனுமதித்தாரோ, நானும் என்ன செய்வேன்? சம் கைண்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி, சம் கைண்ட் ஆஃப் சர்வீஸ். 3வது காரியம், how can you prepare? Confess and forgive. அடுத்த 2 நாள்ல, ஆண்டவரே என் பிடிவாத குணத்தை உடைச்சிருங்க, கசப்புகளை என்ன செஞ்சிருங்க? உடைச்சிருங்க. பாவங்கள் அறிக்கை செய்யாம இருந்தீங்கன்னா இந்த வாரத்துல அடுத்த 2 நாட்களுக்குள்ள அந்த குட் ஃப்ரைடே ஆராதனையில் வந்து கலந்து கொள்வதற்கு முன்பதாக பாவங்களை ஆண்டவரிடத்துல என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. யாரையோ மன்னிக்காம இருக்கிறீங்களா? உடனே என்ன செய்யுங்க? அவங்கள மன்னிங்க. ஃபோன் பண்ணி சொல்லி, சரி நீ அப்படி பேசிட்டேன், நான் எப்படி பேசிட்டேன், உன்னை என்ன செய்யறேன்? நான் மன்னிக்கிறேன். குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னாடி கரங்கள் சுத்தமான கரங்களா வரணும். கரை படைந்த கரங்களோட வரக்கூடாது. கரங்கள்
சுத்தமான கரங்கள். 4வது காரியம், die to self. சுயத்துக்கு சாகுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த 2 நாள்ல யோசிங்க, என்னென்னத்திற்கு சாகாம இருக்கிறீங்களோ. நிறைய பேருக்கு வாட்ஸ்அப், நிறைய பேருக்கு ஃபோன், நிறைய பேருக்கு பெருந்தீனி, நிறைய பேருக்கு கேம்ஸ், நிறைய பேருக்கு சீரியல், நிறைய பேருக்கு தங்க நகைகள், அது இது, நிறைய பேருக்கு பட்டு சாரி, நிறைய பேருக்கு துணி, நிறைய பேருக்கு வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, இப்படி என்னென்னத்திற்கு சாக முடியாம இருக்குதோ அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அடுத்த 2 நாள் ஆண்டவரே இவைகளுக்கு என்ன சாக எனக்கு என்ன செய்யுங்க, கிருபையை தாங்க. die to self. இயேசு எதையுமே பிடிச்சு வைக்கல, எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? ஞாபகம் இருக்கா? சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா? அவருடைய ப்ரிவிலேஜஸ், அவர் கடவுள் தான், ஆனா அந்த ப்ரிவிலேஜஸ் எல்லாம் எனக்கு வேண்டாம். யோசித்து பாருங்க, அவர் ராஜா, ஆனா அவன் கலத்தி கொடுத்தது பெரிய விஷயம் இல்ல, அவன் போட்டிருக்கிறத வாங்கி போட்டார். பார்த்தீங்களா? அந்த தாழ்மை நம்ம கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா செய்யணும்னா சுயத்திற்கு சாகணும். கடைசி காரியம், 5வது காரியம், இந்த ஈஸ்டருக்கு, இந்த ரெசரக்ஷன் சண்டேக்கு எப்படி இயேசு தன்னையே நமக்காக கொடுத்தாரோ அந்த மாதிரி அந்த அன்பை பெற வேண்டிய யாராவது ஒருத்தரை சபைக்கு அல்லது உங்களுடைய வீடுகளில் கூப்பிட்டு என்ன செய்யுங்க, அவங்களோட இந்த ஈஸ்டர் என்ன செய்யுங்க, கொண்டாடுங்க. என்ன செய்யுங்க? எனக்காக இந்த உலகத்திற்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் அல்லவா, அந்த இயேசுவின் அன்பை தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு கிடையாது. குட் ஃப்ரைடே ஈஸ்டர் அன்னைக்கு இன்னொரு கிறிஸ்தவனை, இன்னொரு சபையில் இருக்கிறவனை, இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவனை இல்லை, அவங்க குடும்பத்தில் என்ன செய்யுங்க, கொண்டாடுங்க. வீட்டில் போய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திட்டு சாப்பிடுங்க. பட் அந்த இயேசுவின் அன்பை பெறாத யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களோட என்ன செய்யுங்க, இந்த ஈஸ்டர்ல இயேசுவின் அன்பை என்ன செய்யுங்க, பகிருங்க. ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் பேட்டன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார், ஒரு இளைஞன். அவர் படிச்சுட்டு வரும்போது அவங்க அப்பா அவர் ஒரு ஊழியக்காரனா மாறணும் அப்படின்னு சொல்லி ஜான் பேட்டனுடைய அப்பா அவரை பைபிள் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தார். ஜான் பேட்டன் பைபிள் ஸ்கூல்ல படிக்கும் போது நிறைய ஊழியக்காரங்க அன்னைக்கு மிஷினரிகளா போகணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு படிக்கிற பசங்கள்லாம் வெளியில வந்த உடனே மிஷினரியா போகணும். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் உள்டவா மாறிடுச்சு. பைபிள் ஸ்கூல் படிக்க போறவங்கலாம் வெளியில வந்த உடனே எப்போ சர்ச்சை ஆரம்பிக்கலாம் தான் வெளியில வரான். கரெக்டா? ஆனா அன்றைய காலத்துல உங்களுடைய பிஷப் எல்லாம் ஊழியர் செய்யும் போது படிச்சாங்களா, எங்க ஓடணும்? கிராமத்துக்கு ஓடணும், புது மிஷன் பணித்தளத்துக்கு ஓடணும், ஏசு சொன்னா அடி எங்க விழுமோ அந்த இடத்துக்கு ஓடணும். ஆனா இன்னைக்கு லிங்கராஜபுரத்துல இடம் வாங்கலாம், துர்நான நகர்ல இடம் வாங்கலாம். ஏன்? சர்ச்சு கட்டணும். ஏன்? நான் படிச்ச படிப்பு வீணாகுமா? எல்லாரும் படிச்சவங்களாம். ஏன்னா அன்னைக்கு ஹட்சன் டெய்லர், வில்லியம் கேரி, ஜிம் எலியட், எய்மி கார்மைக்கல், இவங்கெல்லாம் நேஷனல் ஹீரோஸ். யாருக்கு? கிறிஸ்தவ இளைஞர்களுக்கு. நான் அவங்கள மாதிரி மாறணும், இங்க இருக்கக்கூடாது, நான் என்ன செய்யணும்? இயேசுவை அறியாத இடத்துக்கு போகணும். அப்போ நியூ ஹெர்பிரிடிஸ் அப்படின்னு தீவுகள் இருந்துச்சு. எங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தாண்டி. இன்னைக்கு அதோடைய பேர் வனுவாட்டா. அன்னைக்கு அதோடைய பேர் என்னது? நியூ ஹெர்பிரிடிஸ். அங்க கவனிங்க, இந்த ஜான் பேட்டன் படிச்சு வந்த காலங்கள்ல அங்க போன எந்த மிஷினரியும் உயிரோட திரும்பி வந்ததில்லை. அங்க போன எந்த மிஷினரியும் உயிரோட திரும்பி வந்ததில்லை. ஏன் தெரியுங்களா? அந்த தீவுல வாழ்ந்தவங்களாம் யாருன்னா கேனிபல்ஸ், மனித மாம்சத்தை திங்கிற ஆதிவாசி ஜனக்கூட்டம். அவர் ஒரு ஆராதனையில் எழும்பி நின்று, ஜான் பேட்டன், நான் நியூ ஹெர்பிரிடிஸ் தீவுக்கு மிஷனரியா போறேன். எல்லாம் சிரிச்சாங்க. டேய், அங்க போன எவனும் உயிரோட என்ன செஞ்சதில்ல, வந்ததில்லை. நீ போறவன் சும்மா போல, இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு. என்னது கதை புரியுதா? கேக்குறீங்களா? இப்போதான் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கே இப்போதான் 21 வயசு, உன் மனைவிக்கு இப்போதான் 19 வயசு. மிஷினரியுடைய வாலிபர்களுடைய வயசு எவ்வளோ? உனக்கு இப்போதான் 21 வயசு, உன் புது மனைவிக்கு எவ்வளோ வயசு?
இதுல நீ எங்க போற, போய் வேலையை பாருல அப்படின்னு சொல்லி திட்டினாங்க எல்லாம். ஒரு வயசான ஒருத்தர் வந்தார், ரொம்ப நேசிக்கிறார் அவங்கள. ஏன்பா அந்த கதைகளெல்லாம் கேட்கலையா நீ? போன ஒருத்தன் கூட உயிரோட என்ன செய்யல, அவன் எலும்ப கூட அவங்க விட்டு வைக்கல, தின்னுட்டானுங்க. ஜான் பேட்டன் என்ன தெரியுமா கேட்டார் அவரை, ஐயா நான் உங்களை கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, நீங்க வயசாயிட்டீங்க, ஒரு நாள் கண்டிப்பா நீங்க என்ன செய்ய போறீங்க, சாக போறீங்க, நானும் சாக போறேன். நம்ம செத்த பிறகு நம்ம சரீரத்தை என்ன செய்வாங்க, கொண்டு போய் பெட்டியில வச்சு கொண்டு போய் பூமியில் 6 அடி தோண்டி என்ன செய்வாங்க, கீழே புதைச்சிருவாங்க. புதைச்ச கொஞ்ச நாள்ல என்ன ஆகும், நம்முடைய சரீரம் அது மண்ணுக்குள்ள கடந்து புழு புழுத்து, மண்ணுக்குள்ள இருக்கிற புழுக்கள் எல்லாம் என்ன செய்யும், நம்முடைய சரீரத்தை சாப்பிடும். அப்போ அவர் சொன்னாரு, செத்தா புழு சாப்பிட போகுது, இயேசுக்காக உயிரோட போனா ஒருத்தன் மனுஷன் என்ன பண்ண போறான், எப்படியும் இயேசுக்காக என்ன ஒருத்தன் நரபலியா தின்னாலும் நான் அதுக்கு எப்படியா இருக்கிறேன், நான் ஆயத்தமா இருக்கேன். ஏங்க எப்படிப்பட்ட பதில்! உங்க ரத்தம் ஒன்றும் ஆகலையா உங்களுக்கு? 21-year-old பாய், புது திருமணமாய் வாழ்க்கை என்ஜாய் பண்ண வேண்டியவன் சொல்றான், இங்க செத்தா புழு சாப்பிட போகுது, அங்க செத்தா இயேசுக்காக அங்க போய் சாகுறது ரொம்ப மேல். What difference does it gonna make? கவனிங்க, நியூ ஹெப்ரிடிஸ் அப்படின்ற தீவுக்கு ஜான் பேட்டன் அவருடைய மனைவி, 19 வயது உள்ள மனைவி மேரி, 2 பேரும் அந்த தீவுகளுக்கு படகுல போனாங்க. உள்ள போன உடனே அப்படியே நேரடியாலாம் என்ன செய்ய முடியாது, ஆதிவாசிகளோட போய் ஐக்கியப்பட முடியாது, பார்க்க முடியாது, பழக முடியாது. அநேக மாதங்கள் அவங்கள தூரத்துல இருந்து வேவு பார்த்து, தூரத்துல இருந்தா என்ன செய்யணும், கிட்டெல்லாம் போக முடியாது, தூரத்துல இருந்து அவங்கள ஸ்டடி பண்ணும், எங்க போறாங்க எங்க வராங்க, அவங்களுடைய ட்ரெயில் எங்க சாப்பிட வராங்க எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்றாங்க. அந்த நோட்டீஸ் பண்ற காலங்கள், ஸ்காட்லாண்டில் இருந்தவங்க இப்போ காடுகளுக்குள்ள தீவுகளுக்கு எல்லா மிஷினரிகளும் இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. சாப்பிட சாப்பாடு கிடையாது, உதவி கேட்க ஒருத்தரும் இல்லை, குடிக்க அவங்களுக்கு ஆர்வ தண்ணி, காவேரி வாட்டர்லாம் கிடையாது. கிடைக்கிற தண்ணி என்ன செய்யணும், அந்த தண்ணியை குடிக்கும் போது அதில் அவங்களுக்கு அநேக வியாதிகள், மலேரியா, காடுகளுக்குள்ள விஷ பூச்சிகள், மலேரியா, சிக்னஸ். வீடு இல்லை, என்ன செய்யல அவங்களுக்கு, வீடு இல்லை, களிமண்ல மரத்துல அங்க இங்க வெட்டி புதர்களுக்குள்ள, என்னது புதர்களுக்குள்ள போய் நைட்ல படுத்து கிடந்து. கவனிங்க, ஜான் பேட்டன் கஷ்டப்பட்டு அந்த தீவுகளில் இருக்கும்போது அவங்களுடைய மனைவி பிரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சத்தம் நைட்ல எங்கேயும் செஞ்சிடக்கூடாது, கேட்டா என்ன செஞ்சிருவானுங்க, வந்து 3 பேரையும் சாப்பிட்ருவானுங்க. அந்த குழந்தை சத்தம் வெளியில கேட்கக்கூடாதுன்னு பிறந்த குழந்தைய வாய் பொத்தி பொத்தி பயந்து இந்த இடத்த மாத்தி அந்த இடத்த மாத்தி அந்த இடத்த மாத்தி, யாருக்காகங்க, இயேசுக்காக. அந்த இனத்தை என்ன செய்வதற்காக? உங்க பிள்ளைங்க அழுகுறாங்கன்ட்டு உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைங்க அழுகுறாங்க, வெளியில தூக்கிட்டு போறீங்க, மாடிக்கு தூக்கிட்டு போறீங்க, அந்த இதை கொடுக்குறீங்க, இந்த இதை கொடுக்குறீங்க, அங்க குழந்தை சத்தம் கேட்டா உயிர் போயிடும். அப்படிப்பட்ட ஆபத்தான இடங்கள்ல மிஷினரிகள் போய் அவங்க தியாகம் செஞ்சாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க யோசித்து பாருங்க. பிறந்த குழந்தை சத்தம் அழக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்ப எப்படி அவங்க வளர்த்திருப்பாங்கன்றதை யோசித்து பாருங்க. அந்த பிறந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ஜான் பேட்டன், அவருடைய வைஃப் மேரி பேட்டன், அந்த குழந்தைக்கு 3 weeks, எவ்வளவு வயசு, 3 வாரம், சரியான சாப்பாடு இல்லை. சரித்திரம் என்ன தெரியுமா சொல்லுது, ஒரு நாள் சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ், ஒரு ஜுரம் வந்துச்சு. ஜுரம் வந்ததுல ஒரே நாள்ல காலையில் அவருடைய வைஃப் இறந்துட்டாங்க. அன்னைக்கு சாயந்தரம் குழந்தை இறந்துட்டான். வைஃப்க்கு எவ்வளோ வயசு, 19 வயசு. குழந்தைக்கு எவ்வளோ வயசு, 3 மாசம் இல்லை 3 வாரம். காலையில் வைஃப் இறந்துட்டாங்க, நைட்டு குழந்தை இறந்துட்டா. ஒரு தோல்ல வைஃபோடைய பாடியை போட்டுக்கிட்டு இன்னொரு கையில் குழந்தையுடைய பாடியை தூக்கிக்கிட்டு அந்த காடுகளுக்குள்ள எங்க கூட்டிகிட்டு போய்
கையால் தன்னுடைய சொந்த கரங்களால குழிய தோண்டி, யோசித்து பாருங்க. ஜான் பேட்டன் ஸ்காட்லாண்டில் பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், பாஸ்டரா இருக்க வேண்டிய ஒரு பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், அங்கே விட்டு போவாதன்னு சொன்னாங்கன்னா யாருக்காக வந்தாரு? இயேசுக்காக. இந்த மாம்ச பலிகளை, மாம்ச நரபலியில் கொடுத்து திங்கிறவங்களை இயேசுக்காக ஆதாயம் பண்ணணும்னு சொல்லி வந்தவருடைய கதி, ஒரு தோல்ல மனைவி இறந்து போயிருக்கிறாங்க, இன்னொரு தோல்ல பிறந்த குழந்தை, 2 பேரையும் தன்னுடைய சொந்த கரங்களால குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த நியூ ஹெப்ரிடிஸ்ல நின்று சொன்னார், ஆண்டவரே நான் வரும்போதே சாவறதுக்கு ஆயத்தமா தான் வந்துட்டேன். என்னது? சாகிறதுக்கு ஆயத்தமா தான் வந்துட்டேன். I'm ready to die. என் மனைவி இறந்தாலும், என் பிள்ளைங்க இறந்தாலும், இவங்களுக்கு இயேசுவை சொல்லாம நான் என்ன செய்ய மாட்டேன்? சாக மாட்டேன். வைராக்கியங்க. இவங்களுக்கு இயேசுவை சொல்லாம என்ன செய்ய மாட்டேன்? நான் சாக மாட்டேன். தன்னம் தனியா நிற்கிறார். இதெல்லாம் படம் அல்ல, கற்பனை கதைகள் அல்ல, விசுவாச வீரர்களில் சாட்சி, உயிருள்ள சாட்சி. அன்னைக்கு அவனுடைய வைஃபையும் குழந்தையும் பக்கத்துல குழி தோண்டி புதைச்சிட்டு அங்க ஒரு தனி மரமா நிக்கிறாரு. டோன்ட் நோ வாட் டு டு. பேசுறதுக்காக ஆள் துணை இல்லை. இப்போ தனியா அங்க என்ன செய்யணுங்க இருந்து எப்படி உங்களை சந்திக்கிறது? அந்த நேரத்துல அமெரிக்கால இருந்து 2 மிஷனரிகள் வந்தாங்க. 2 மிஷனரிகள் வந்திருக்கிறாங்க. இவங்களை சந்திக்கலாம், நான் ஒருத்தங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க கூட என்ன செய்யலாம், கான்டாக்ட் பண்ணலான்ற நேரத்துல இவருடைய கண்ணுக்கு முன்னாடியே 2 மிஷனரிகளும் பிடிச்சி தின்ட்டானுங்க. இவருடைய கண்ணுக்கு முன்னாடியே 2 மிஷனரியும் பிடிச்சி கேனிபல்ஸ் தின்னுட்டானுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள், வாரங்கள் மரத்து மேல ஏறி நைட்ல அங்க தூங்குவார். எங்க தலைவிதியா? மரத்து மேல ஏறி தூங்குவாரு. பூமியில குழி தோண்டி அதுல படுத்துக்கிட்டு மண்ணை மேல தூக்கிட்டு காஞ்ச இலைகளை மேல போட்டுக்கிட்டு நைட்ல பாதுகாப்பா படுத்து தூங்குவாரு. நிறைய நேரத்துல பசிக்கு என்னத்தை திங்கிறோம் எதை திங்கிறோம்னு தெரியல, நிறைய இலைகள் பழங்கள் மாதிரி இருக்கும், சாப்பிடுவாரு. பார்த்தா அப்படியே ரேஷஸ், பெரிய பெரிய பாயில்ஸ் வந்துடும், ஃபுட் பாய்சனிங். நிறைய நேரத்துல 3 நாள் 4 நாள் எழும்ப முடியாத மோஷன் போய், ஏன் பசியில கிடைக்கிறது என்ன செய்யணும்? சாப்பிடணும். யாருக்காக அங்க இருக்கிறாரு? இவனுங்களை இயேசுக்கு அறிமுகம் செய்யணும். கவனிங்க, நிறைய நேரத்துல ஏன் இயேசு இதை செஞ்சாரு? ஏன் என் மனைவியை இழக்கணும்? ஏன் என் பிள்ளை இழக்கணும்? ஏன் எனக்கு இந்த நிலைமை? பட் throughout it all, ஜான் பேட்டன் அந்த அழிகிற ஆத்மாக்களின் மேல இன்னும் அதிக அன்பு, அவங்க மேல இன்னும் அதிக கரிசனை. அதுக்கப்புறம் அநேக நாட்களுக்கு அப்புறம் அவங்கள எப்படியோ சந்திச்சு அவங்களோடு ஒரு பழக்கம் உண்டாகி அவங்க பேசுற அந்த பாஷையை கத்துக்கிட்டு எந்த லெவல் வரைக்கும் போனார் தெரியுங்களா? வெறும் சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லலைங்க, அந்த பாஷையை கத்துக்கிட்டு அவங்க மொழியில பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ற அளவுக்கு அவருடைய ஊழியம் போய் நின்னுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கைனா சும்மா இல்ல, இதுதான் தியாக வாழ்க்கை. போய் இயேசுவை சொல்லிட்டு ஊரை கிளம்பி போலாம் இல்ல இல்ல, அவனுக்கு அவன் பாஷையில என்னத்தை கொடுக்கணும்? இயேசுவன் வார்த்தைய, அதுதாங்க தியாகம். அவன் பாஷையை கத்துக்கிட்டு அந்த பாஷையில இயேசுவன் வார்த்தை என்ன செய்தார்? அவரு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு. அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு வனுவாட்டா, நான் சொன்னேன், நீங்க நெட்ல போய் போட்டு பாருங்க. இன்னைக்கு அது லட்சத்தீவு மாதிரி, ஒரு கோவா மாதிரி ஒரு நிறைய டூரிஸ்ட் போற இடமா இருக்கு இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு நியூ ஹெப்ரிடிஸ் அப்படின்ற கேனிபல்ஸ் நிறைஞ்ச ஐலண்ட். இன்னைக்கு அங்க ஒரு கேனிபல் கூட இல்ல, ஒரு ஜான் பேட்டன் நிமித்தம், ஒரு மனிதன் எல்லாத்தையும் இயேசுக்காக இழந்தது நிமித்தம் அங்க அந்த தீவு முழுதும் இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைகளா மாறுறாங்க. இயேசுக்காக அவங்க வாழ்றாங்க. அவங்க மொழியில என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. ஹல்லேலூயா. ஜான் பேட்டன் அவருடைய சுகத்திற்காக, அவருடைய கம்ஃபர்ட்டுக்காக, அவருடைய எதிர்காலத்திற்காக ஸ்காட்லாண்ட்ல இருக்கலங்க. தன்னுடைய கம்ஃபர்ட்டை தூக்கி எறிஞ்சாரு. தன்னுடைய குடும்பம் இழந்தாலும் அதை இயேசுக்காக லாபமா பார்த்தாரு.
அங்க சேஃப்டி இல்லை, அங்க ஆபத்துகளின் மத்தியில பர்சனல் ஆம்பிஷன் இல்லை. நிறைய பேருக்கு இன்னைக்கு பர்சனல் ஆம்பிஷன், நான் பெரிய இவனாகணும், பெரிய ஊழியக்காரர் ஆகணும், சர்ச்சை கட்டணும். அது இயேசுவுக்காக பர்சனல் ஆம்பிஷனை தூக்கி எறிஞ்சாருங்க அவரு. ஏன்? உள்ளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. சொன்னாரு, நான் புழு செத்தா புழு என்ன தின்னாலும் அல்லது அங்க இருக்கிறவன் என் மாம்சத்தை தின்னாலும் இட் டஸ் நாட் மேக் அ டிஃபரன்ஸ். அது பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனா இயேசுவுக்காக, யாருக்காக? இயேசுக்காக நான் அப்படி மறிச்சா அது அர்த்தமுள்ள ஒரு மரணம். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே, நான் சொல்ற வார்த்தையை எழுதி வச்சுக்காங்க, மேக் திஸ் குட் ஃப்ரைடே a funeral for your flesh. உங்களுடைய சுயத்தை இந்த குட் ஃப்ரைடேல பெட்டியில போட்டு புதைச்சிருங்க. இந்த குட் ஃப்ரைடே யாருடைய அடக்கமா இருக்கணும் தெரியுங்களா? உங்களுடைய சுயம். உங்களுடைய சுயம் மாம்சத்தின் அடக்கம் எங்க? இந்த குட் ஃப்ரைடேல உங்களுடைய சுயம் அடக்கம் பண்ணப்படணும். ஜான் பேட்டன் அப்படி எல்லாத்தையும் அடக்கம் பண்ண விட்டதுனால தாங்க நியூ ஹெப்ரடிஸ்ல இன்னைக்கு இயேசுவின் பிள்ளைங்க வாழ்றாங்க. வெறும் கேலண்டர்ல இன்னும் 2 நாள் அப்படின்னு சொல்லி குட் ஃப்ரைடேக்காக ஆயத்தப்படாதீங்க. உங்களுடைய கேரக்டர்ல, எதுல தேதியை குறிங்க? கேலண்டர்ல தேதியை குறிக்காதீங்க. உங்களுடைய கேரக்டர்ல தேதியை குறிங்க. ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடேக்குள்ள என்னில் இருக்கிற குணாதிசயங்கள் எல்லாம் யாரை போல மாறணும்? இயேசுவை போல. Die to sin, die to self and rise with Christ on the Easter day. இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள சுயத்துக்கு செத்துருங்க. பாவத்துக்கு செத்துட்டீங்கன்னா ஈஸ்டர் ஆராதனையில இயேசு உயிர்த்தது போல நீங்களும் இயேசுவோடு நித்திய வாழ்க்கை நம்பிக்கையில நீங்க ஆவிக்குரிய நற்குணாதிசயங்கள்ல உயிர் தெழுந்து பலன் கொடுப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த 2 நாள ஜெபத்திலும் துதியிலும் ஆராதனையிலும் ஃபாஸ்டிங்லையும் சிலுவையை நோக்கி பார்ப்பதில் உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. வருகிற குட் ஃப்ரைடேல உங்களுடைய சுயத்தை, மாம்சத்தை, பாவத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாத்தையும் பெட்டியை கட்டி கொண்டாந்து குட் ஃப்ரைடே ஆராதனையில அடக்கம் பண்ணி ஈஸ்டர் ஆராதனைக்காக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.